ஈரானை சீர்குலைக்கப்படுகின்றது. ஈரான் வெளிப்படுத்த எதிர்வினை ஒரு பலத்தை காட்டுறோம் என்ற மாதிரி தான் செய்யணும் மொழிய அது ஒரு விளைவுகள் சார்ந்தது இல்லைன்னு நான் யோசிக்கிறேன். ஈரானுக்கு ஒரு நன்மை ஏற்படுத்த விளைவு இல்லை. ஏன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஈரான் நேற்று இரவு கடுமையான தாக்குதல் செய்திருக்குது. ஈரானுக்கு ஆதரவாக கிம் ஜாங் உன் களமிறங்க வாய்ப்பு இருக்கு. அதுல வாய்ப்பு இருக்கு, அதுல மாட்டு கருத்து இல்லை. ஈரானுக்கு ஆதரவான தளத்துல வடகொரியா மட்டும்தான் வரும். வடகொரியா மட்டும்தான் வரக்கூடிய சூழலும் இருக்கு. அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கு, அவன் அணு ஆயுதம் பிரயோகிப்பானே இல்ல, அந்த அளவுக்கான ஒரு பிரயோகத்துக்குள்ள போகக்கூடிய உறவுநிலைக்குள்ள போக மாட்டான். அந்த அளவுக்கு அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான சூழலை உருவாகாதுன்னு நம்புறேன். ஏன்னு சொன்னால் எங்களுக்கான அரசியல் தீர்வு மட்டும்தான் தமிழ் தேசியம் என்ற உரையாடலுக்குள்ள இருக்குது. அப்போ எங்கள்ட பொருளாதாரத்தை பற்றி எங்கள்ட கட்சிகள் கவனிக்கிறேல, எங்கள்ட மக்களோட இருப்பியல் சார்ந்து மக்கள் எங்கள்ட அரசியல் கட்சியை கவனிக்கிறேல, தனி அது அரசியலாக மட்டும் பாய்க்கினான். ஸோ இந்த சலிப்புகள்லாம் திருப்பப்பட்டது மக்கள். ஓகே என்று சொன்னால் எங்களோட பொருளாதார இருப்பு தேவை. சிங்கள தரப்பை அழைச்சா இப்ப இன்னைக்கு அனுரகுமார திசாநாயக்கா வருவார். தமிழ் தரப்பை அழைத்தால் யார் வருவா? அதற்கான ஆள் இல்ல. அதற்காகத்தான் நான் அந்த ஒரு புதிய தலைமையா உருவாக்கணுமா இல்லையான்னு நான் கேட்கிறேன். நிச்சயமா பழைய தேர்தல் களத்தை முன் வச்சே ஒரு தலைமையை உருவாக்கணும்னு விரும்புறது இல்லை. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சீமான் அவர்களுடைய அரசியல், தமிழ் தேசிய அரசியலை 2010களுக்கு பிறகு தமிழகத்துக்குள்ள ஒரு தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்திக்குதோ அத்தகைய ஒரு செயற்பாடு தான் கந்திரமார் அவர்கள் செய்திருந்தார். ஜேவிபி இருக்கு, ஆனா அது மறைஞ்சு இருந்ததுனால தமிழ் மக்கள் ஏமாந்துட்டாங்க. மக்கள் அந்த ஏற்றுக்கொள்ள முடியாம போயிட்டு வேற தேசிய மக்கள் சக்தி ஒரு புதிய வடிவம் அனுரகுமார திசாநாயக்கா காட்டின பிம்பமும் அதை தாண்டி அது எங்கள்லையும் தப்பு இருக்குது. இந்த காணியை நீ ஆக்கிரமிச்சு நீ எனக்கு மாட்டுக்காண்டி தர நீ ரெடியா இருக்கிறான்னு சொன்னால் உங்களோட வீட்டையும் நாங்கள் ஆக்கிரமிச்சு நாங்கள் எங்களை கோயில் கட்டுறோம். கோயில் கட்டினா அப்புறம் நீங்க அரசாங்கத்தை கதைச்சு நீங்க மாட்டுக்காணியை வாங்கிக் கொள்ளுங்க. எங்களை தண்டிக்க கூடாது. ஏன்னா நீங்கள் பிகாவதையே தண்டிக்க மாட்டீங்கன்னு சொன்னால் ஏன் எங்களையும் தண்டிக்க வேணும்? வாகனத்தை புக் பண்ணி வரும்போது என்னை ஏற்றினது ஒரு இளம் மன்னா தான். என்னை ஏற்றின போது நான் நான் ஜஸ்ட் அவரோட ஆரம்பம் கதைச்ச உடனே என்ன கேட்டது, நீங்கள் இலங்கை தமிழை உண்டு. நான் ஓம்னு சொன்னேன். என் அப்பா எனக்கு தமிழில் போராட்டத்தை பற்றி சொல்லி வளர்த்தவர் என்று சொல்லி ஒரு உரையாடலை தொடங்கி எங்களோட ஈழத்தமிழ் போராட்டத்தின் வரலாற்றை பற்றி எனக்கு அவர் சொன்னார். தாங்கள் என்ன மாதிரி புரிதல் இருக்கிறோம் சொல்லி போட்டு நான் இறங்கும் போது என்னோட காசு வாங்க மாட்டேன்ட்டார். நான் இல்லைன்னு சொல்லவும் இல்லை, அது நான் இது என் தம்பி மாதிரி, என் தம்பிகிட்ட நான் எப்படி காசு வாங்குறேன். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நமது சோழன் சொல்வீச்சு வலையொலியில் ஈழ அரசியல், இலங்கை அரசியல் மற்றும் சர்வதேச விவகாரங்களில் ஒரு ஆழமான பார்வை கொண்ட அரசியல் ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆய்வு கட்டுரைகள் 300க்கும் மேற்பட்ட படைப்புகளை உருவாக்கிய எழுத்தாளர் மதிப்புக்குரிய ஐவி மகாசேனன் அவர்களை சந்தித்து நேர்காணல் செய்ய இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் அரசியல் ஆய்வாளராக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களால் அறியப்பட்டிருக்கிறீங்க. இன்றைக்கு இலங்கை நிலப்பரப்பில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் மாற்றம், அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் ஈழத்தமிழர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய அபிலாசைகள் எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்கிறது, எந்த அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு? முதல்ல நேர்காணலுக்குள்ள நான் போகிறதுக்கு முதல் மரணத்தின் பெருமதி அறிந்த ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக இந்தியாவில் அண்மை நடந்த விமான விபத்தில் இறந்த மக்களுக்கு அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக இந்த கேட்ட கேள்விக்குள்ள நான் போனேன் என்றால் குறிப்பாக எப்படி சொல்லலாம்னு சொன்னால் ஒரு மோதகம் மாறி கொல்கட்டை வந்ததுதான். கிட்டத்தட்ட ராயபக்சாக்கள் அல்லது முன்னர் இருந்த சந்திரிகா அல்லது ஜெயவர்தனா பிரேமதாசா என்ற வடிவங்கள் மாறி இன்னொரு வடிவம் வந்திருக்கிறது. அனுரகுமார திசாநாயக்கான வடிவம் வந்திருக்க ஒழிய இதில் நாங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறன்றது
ஒரு என்ன சொல்றது கல்லில் நார் உரிக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. நிச்சயமாக கிட்டத்தட்ட நாயக்கன் பாராளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் ஒரு பெரும்பான்மையான மக்கள் ஆதரவை தேசிய மக்கள் சக்தி, அதாவது அனுராக் குமாரநாயக்கான கட்சிக்கு தமிழ் மக்களும் வழங்கியிருந்தார்கள். கிட்டத்தட்ட நீண்ட காலமாக எங்களுடைய இலங்கையின் தேர்தல் கால பகுதிகளில் இலங்கையின் வரைபடம் தமிழத்தை அடையாளப்படுத்தி இருக்கும். நிச்சயமாக என்னென்னு சொன்னால் வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் அது தனித்தன்மையுடன் பண்ணப்பட்டது. குறிப்பாக தென்னிலங்கை இன்னொரு தரப்பு ஆதரிக்கிற அதே நேரத்தில் வடக்கு கிழக்கு என்பது தங்களுடைய தனித்துவத்தை போன்ற ஒரு மரபு தான் பண்ணப்பட்டு வந்தது. ஆனால் 2024 ஆண்டு இறுதியில் நடந்தப்பட்ட தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்குள்ளேயும் தேசிய மக்கள் சக்தி தென்னிலங்கை கட்சிக்கான ஆதரவு வரினது காரணம் அனுராக் குமாரநாயக்கா சார்ந்த பிம்பம். ஏன்னு சொன்னால் அனுராக் குமாரநாயக்கா ஆட்சிக்கு வர முன்ன கொடுத்த ஒரு மாயை என்னன்னு சொன்னால் இடதுசாரி பாரம்பரியம், நாங்கள் ஒரு முற்போக்கானவர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பாரம்பரியங்களை முன்னப்படுத்தி ஆட்சிக்கு வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் தங்களை எப்படி காட்டினான்னு சொன்னால் தங்களுடைய உருவாக்குனர் தலைவரான ரோகண விஜயவீராவும் தமிழீழத்தின் போராட்டத்தின் முதன்மையான தலைமையான வேலுப்பிள்ளை பிரான் அவர்களையும் சமமாக அடையாளப்படுது. நாங்கள் 2 பேருமே போராளிகள் என்ற ஒரு ஒழுங்கு நிலையை குறித்தார்கள். அப்போ போராட்டத்தின் வலியறிஞ்ச ஈழத்தமிழர்களும் அவர்களும் ஒரு போராளிகள் என்ற அடிப்படையில் எங்களோட போராட்டத்தின் பெருமதியை அறிந்திருப்பார்கள் என்ற எண்ணங்களுக்குள்ளதான் மக்கள். ரோகண விஜயவீராவுக்கு பிறகு ஈழத்தமிழ் இனத்தை அழிப்பதில் பெரும் பங்கு ஜேவிபி ஆற்றியிருக்கேன். ரோகண ஐயா காலத்திலையும் அந்த ஆட்பணிப்பு தான். ரோகண விஜயவீராண்ட மைண்ட் செட்டுக்குள்ள கூட ஈழத்தமிழ் போராட்டம் சார்ந்த ஒரு நேர்நிலையான ஒரு வைபாகம் காணப்படவில்லை. ஆனா என்ன பிரச்சனை, எங்களுடைய அரசியல் சரியாக கடத்தப்படவில்லை. எங்களோட இன்றைய தலைமுறைக்கு சரியாக கடத்தப்படவில்லை. சரியாக அரசியல் அறிவூட்டப்படுற சமூகமா நாங்கள் இல்லையோ என்ற எண்ணங்கள்லாம் இந்த தேர்தல் முடிவு எனக்கு ஏற்படுத்தியிருந்தது. ஏன்னு சொன்னால் எங்கள்ட என்ன சொல்றது, ஏவிபி என்றது கடுமையான ஒரு இனவாத கட்சி, அதுல மாட்டு கருத்தே இல்லை. அது என்ன சொன்னாலும் தென்னை ஒரு இடதுசாரி முகத்தை காட்டினாலும் அது ஒரு கடுமையான இனவாதம் தான். கிட்டத்தட்ட 2001 ஆண்டு சமான காலப்பகுதியில அது சமானம் இல்லை, அந்த சமான காலப்பகுதியை கூட அத்தொரு சமானம் வேண்டாம்னு சொல்லி போராடுற ஒரு கட்சியை நாங்கள் இடதுசாரியை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் ஒரு சமானம் வேண்டாம்னு சொல்லி போராடின, சமானத்தை முறிக்க சொல்லி ஒரு மக்களை திரட்டி போராடின கட்சி தான் ஜேவிபி. ஸோ அந்த பாரம்பரியத்தை கிட்டத்தட்ட 2015 பிறகான ஒரு சூழல் ஒரு மாற்றம் வந்துட்டு கிட்டத்தட்ட என்ன சொல்லினா இந்த ஜேவிபி தனி ஒரு சொற்கொள்ளாக காட்ட தொடங்கிச்சுது. கிட்டத்தட்ட அனுராக் குமாரநாயக்கான தலைமை என் அதுக்கு முன்னம் இருந்த விமல் வீரவின்சா அவர்கள்லாம் இன்றைய தலைமுறைக்குள்ள ஜேவிபின்னு முகத்துக்குள்ள பார்த்தாக்கள். ஸோ அனுராக் குமாரநாயக்கா அத்தகைய முகத்துக்குள்ள பார்க்கல. ஆனால் அனுராக் குமாரநாயக்காவும் அன்றைய காலப்பகுதியில் ஒரு அமைச்சராக இருந்தவர். அத்தகைய எண்ணங்களை எங்கள் சமூகம் ஏற்றுக்கொள்ள இல்லை. எங்கள் சமூகம் என்ன செஞ்சுன்னா அனுராக் குமாரநாயக்கா 2015 பிறகு காட்டின சொப்கோனர் கிட்டத்தட்ட எங்களை மாதிரி தான். அப்படி நாங்கள் அதாவது எந்த அரசாங்க தரப்பு வந்தாலும் அதை தமிழ் தரப்பு எதிர்த்தரப்பாக தான் பார்க்கும். அத்தகைய எண்ணங்களை தான் 2015 பிறகு கூடுதலாக அனுராக் குமாரநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியும் காட்டிக்கொண்டு வந்தது. ஸோ அந்த பார்வைக்குள்ள உள்வாங்கப்பட்ட தமிழ் சமூகம் என்ன யோசிச்சுன்னு சொன்னால் இவர்கள் ஒரு மாற்றத்தின் அடையாளம். இவர்கள் அதாவது கடந்த காலங்களில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது இலங்கை சுதந்திர கட்சியோ பொதுஜன பெரமுனவோல இருந்து இவர்கள் வேறுபட்டவர்கள் என்ற எண்ணங்கள். தேசிய மக்கள் சக்தி அப்படிங்கிற அந்த டைட்டில் இருக்குல்ல, அதுக்குள்ள ஜேவிபி இருக்கு. ஆனா அது மறைஞ்சு இருந்ததுனால தமிழ் மக்கள் ஏமாந்துட்டாங்க. மக்கள் அந்த ஏற்றுக்கொள்ள முடியாம போயிட்டு வேற தேசிய மக்கள் சக்தி ஒரு புதிய வடிவம். அது அனுராக் குமாரநாயக்கா காட்டின பிம்பமும் அதை தாண்டி அது எங்கள்லையும் தப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் எங்களுடைய ஆசிரியர்கள் அதை அடிக்கடி உரையாடுறது கிட்டத்தட்ட என்ன சொன்னாலும் தமிழ் மக்கள் தென்னிலங்கை கட்சியில ஏற்கிற ஒரு மனப்பாங்க உருவாக்கினது நாங்கள் தமிழ் தேசிய முலாம் பூசப்பட்டன்னு சொல்ற கட்சிகள்லாம். ஏன்னு சொன்னா 2009 ஆண்டுக்கு யுத்தம் முடியுது, 2010 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஒரு இராணுவ தளபதியை எங்களுடைய இனப்படுகொலையை மேற்கொண்ட இராணுவ தளபதிக்கு வாக்களிக்க சொல்லி எங்களுடைய கட்சிகள் தேர்தல் பிரச்சாரம் செய்யணும். 2015 ஆண்டு இனப்படுகொலையின் பாதுகாப்பு செயலாளராக இருந்த மைத்திரிபால சிறிசேனாவுக்கு பாதுகாப்பு அமைச்சராக இருந்த இறுதி நேரத்தில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த மைத்திரிபால சிறிசேனாவுக்கு வாக்களிக்க சொல்லி தமிழ் கட்சிகள் பிரச்சாரம் செய்யணும். 2019 ஆண்டு இனப்படுகொலையாளிகள் இராணுவ காவலனாக இருந்த ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க சொல்லி எங்களுடைய தமிழ் கட்சிகள் பிரச்சாரம் செய்யணும். ஸோ நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் என்ன செய்கிறோம், அதாவது நாங்கள் இனப்படுகொலையாளின்னு சொல்கிறோம் அத்தனை தரப்புமே நாங்கள் ஆதரிச்சிருக்கிறோம் ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில். அப்படி எங்களோட தமிழ் கட்சிகளே அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போது, அது மட்டும் இல்லாமல் 2015-18 கிடைப்பட்ட காலப்பகுதியில் இடம்பெற்ற ஒரு மே தினத்தில் கூட
தேசிய மக்கள் சக்தி இந்திய அரசாங்கம் வச்சிருக்கிற அனுராக் குமாரநாயக்கவுடன் சேர்ந்து கொண்டு சிவப்பு பேரணிக்குள்ள எங்களுடைய தமிழ் கட்சிகள் பங்களிச்சிருந்தது. ஸோ அப்போ அந்த பிம்பங்களுக்குள்ள பார்த்த தரப்பு அது மட்டும் இல்லாமல் இறுதியான 2024 ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் ஒரு கடுமையான ஒரு இனவாத பிரச்சாரத்தை அனுராக் குமாரநாயக்கா யாழ்ப்பாணத்தில் முன் வச்சிருந்தவர். அதாவது சிங்கள மக்கள் தங்களை ஏற்றுக்கொண்டிட்டோம், ஸோ தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் சேர்ந்து ஓட வேணும், சேர்ந்து எங்களை ஆதரிக்கணும், அவர்கள் மாற்றத்தை விரும்பினோம், ஸோ அவர்களுக்கு பின்னால் நாங்களும் போகணும். சிங்கள மக்கள் மாற்றத்தை விரும்பினால சிங்கள மக்களுக்கு பின்னால் தமிழ் மக்களும் போகணும்னு ஒரு அழுத்தமான ஒரு செய்தியோ இனவாத செய்தியை வழங்கினவர். அந்த செய்தியை வழங்கும் போதும் எங்களுடைய தமிழ் தரப்பை சொன்னது இல்லை அவர் இனவாதம் கதைக்கல, சிங்கள கட்சியை சொல்லிச்சுது அவர் இனவாதம் யாழ்ப்பாணத்தில் இனவாதம் கதைக்கிறான்னு சொல்லி. ஆனால் எங்களை தமிழ் கட்சிகளே அந்த சிங்கள கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இல்லை அவர் இனவாதம் கதைக்கிறேன்னு சொல்லி அப்படி எங்களை கட்சிகளும் சேர்ந்துதான் இந்த மாயை உருவாக்கினது. இவர் சொப்டானவர், அனுராக் குமாரநாயக்கா நல்லவர் வல்லவர் என்ற எண்ணங்களை உருவாக்கினதுன்ற சாராம்சம் எங்களுடைய தமிழ் கட்சி. கிட்டத்தட்ட ஓராண்டை நெருங்கிட்டு இருக்கு அனுராக் குமார திசாநாயக்காவோட அரசு அமைந்து. தமிழ் மக்களுக்கு எந்த நல்லதும் செய்யலையா? பூஜ்ய விளைவு. கிட்டத்தட்ட அவர்களால் செய்ய முடியாது. கிட்டத்தட்ட இப்போ எங்களுக்கு பெரிய ஒரு உரையாளர் தையிட்டி விவகாரம். அதாவது தையிட்டி விவகாரம் எனக்கு இந்த இடத்துல பதிவு செய்ததை நான் விரும்பிக் கொள்றேன். என்று சொன்னால் கிட்டத்தட்ட இந்த பௌத்தம் எப்படி ஆக்கிரமிப்பாக இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர் இடைவெளியில், அதாவது தமிழகத்தில் பௌத்தம் ஒரு மீட்பு சின்னமாக அடையாளப்படுத்தப்படுற மரபு ஒன்று இங்கே இருக்குது. ஆனால் அந்த 32 கிலோமீட்டர் இடைவெளியில் இருக்கிற யாழ்ப்பாணத்தில் பௌத்தம் ஆக்கிரமிப்பு சின்னமாக இருக்குது. தையீட்டு நிலப்பரப்பு தமிழ் மக்கள் காணிகள், அதாவது சாதாரண மக்கள் வாழ்கிற பூமி, அதாவது வீடுகளை ஆக்கிரமிச்சு ஒரு விகாரை கட்டப்பட்டுள்ளது. ஸோ அந்த விகாரை கட்டப்பட்டதுக்கு எதிராக அந்த சொந்த காணிக்காரர்கள், சொந்த நில உடைமையாளர்கள் தங்களுடைய வீடுகளை திருப்பி தருமாறு கோரி வருகின்றார்கள். ஆனால் அது இப்போ இருக்கிற தேசிய மக்கள் சக்தி, அதாவது அனுராக் குமாரநாயக்க அரசாங்கமும் அதை எந்த விதமான ஒரு உரையாடலையும் செய்ய தயாரில்லை. அதை எங்கள்கிட்ட காணியை திருப்பி தாங்க கொண்டு கேட்கிற மக்கள்கிட்ட சொல்லினோம், நீங்கள் அந்த பௌத்த விகாராதிபதியோட கதைச்சு நீங்கள் ஒரு சமரசத்துக்கு வாங்க, காணியை போடுறதில்ல சமரசத்துக்கு வாங்க, நஷ்ட இடப்படுறது அல்லது இன்னொரு மாட்டு காணியை வாங்குங்கோ ஒன்று சொல்லி அதே மங்க அந்த விகாராதிபதியோட கதைச்சு தான் போட சொல்லினோம். அதுக்கு எதிராக போராடுற, அதாவது எங்கள்கிட்ட காணி எங்களுக்கு தாங்க போராடுற மக்களை என்ன சொல்லினோம்னு சொன்னால் இவர்கள் இனவாதிகள். எந்த காணியை கேட்கிற நான் இனவாதி, ஆனால் அவர்கள் என்ன சொன்னோம்னு சொன்னால் நீங்கள் அந்த ஆக்கிரமிச்ச நல்லவர், இந்த ஆக்கிரமிச்சோட போய் நீங்க சமரசம் பேசி காணியை வாங்கி கொண்டு சொல்ற நிலைமை தான் இன்றைய அனுராக் குமாரநாயக்க அரசாங்கம் இருக்குது. கிட்டத்தட்ட நினைக்கிறேன் இன்று நேற்றைய உரையாடல செய்தி பரப்புல பார்த்த செய்தி என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட மாட்டுக்காணி கொடுக்க போயிடுமா, ஒரு மாதத்துக்குள்ள தீர்க்கப்படும் மாட்டுக்காணி. அதான் நான் நினைச்சேன், நண்படம் காய்ச்சேன். அதாவது ஓகே மாட்டுக்காணி வாங்க நாங்க ரெடி, நாளைக்கு நாங்கள் அனுராக் குமாரநாயக்காண்ட வீட்டுல போய் நாங்கள் கோயிலை கட்டுவோம், கோயிலை கட்டி போட்டு அனுராக் சொல்லுவோம் உங்களுடைய அரசாங்கத்திட்டே கேளுங்க மாட்டுக்காணியை, எந்த காணியை நீ ஆக்கிரமிச்சு நீ எனக்கு மாட்டுக்காணி தர நீ ரெடியா இருக்கிறான்னு சொன்ன அரசாங்கத்தை கொண்டு மாட்டுக்காணி தர போறான்னு சொன்னால் உங்களோட வீட்டை நாங்கள் ஆக்கிரமிச்சு நாங்கள் எங்களை கோயில் கட்டுறோம், கோயில் கட்டினா அப்புறம் நீங்க அரசாங்கத்தை கதைச்சு நீங்க மாட்டுக்காணியை வாங்கிக் கொள்ளுங்க, எங்களை தண்டிக்க கூடாது, ஏன்னா நீங்கள் விகாரவாதியை தண்டிக்க மாட்டீங்கன்னு சொன்னால் ஏன் எங்களையும் தண்டிக்க வேணும். ஸோ இந்த இனவாதத்தின் எண்ணங்களுக்குள்ளதான் அனுராக் குமாரநாயக்கான ஆட்சியும் நிலை பெற்றிருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் அனுராக் குமார திசாநாயக்கவிடம் ஏமாந்து விட்டார்கள், முழுமையாக ஏமாந்து விட்டார்கள். அதன் வெளிப்பாடு தான் கிட்டத்தட்ட உள்ளாட்சி சபை தேர்தல் மாற்றங்கள். உள்ளாட்சி சபை தேர்தலில் பல மாநாடி கிட்டத்தட்ட ஒரு சபையிலையுமே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த ஒரு நிலையையும் பெற முடியவில்லை. சர்வதேச சமூகம் இந்த ஈழத்தமிழர் சிக்கல்ல இனி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னன்னு கருதுறீங்க? கிட்டத்தட்ட சர்வதேச சமூகம் இன்றைக்க நாங்கள் அதை பிராந்தியத்துக்கு தான் நகர பார்க்கிறோம். என்ன சொன்னால் பிராந்திய அரசியல்லாம் இப்பவும் பலம். இந்த பிராந்திய அரசு இயங்கு நிலை பிராந்திய அரசு விருப்பத்துக்குள்ள சர்வதேசம் இயங்கும். பிராந்தியத்தை தாண்டி அங்க போக முடியாது. எங்களுக்கு ஒரு பிராந்தியம் எங்களை கை கொடுக்கணும், பிராந்தியம் எங்கள் சார்ந்து சிந்திக்க வேண்டும். கிட்டத்தட்ட இப்ப பிராந்தியத்துக்கு அப்பால கனடால எங்களுக்கான ஒரு இனப்படுகொலை தமிழ் இனப்படுகொலை நினைவு தூவின ஒரு தமிழ் இனப்படுகொலைன்னு சொல்லி, அதாவது இனப்படுகொலை என்ற பேருடன் நினைவு தூவி உருவாக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் இனப்படுகொலை தமிழ் இனப்படுகொலை நடைபெற்ற ஒரு தீர்மானத்தை கனடா அரசாங்கம் நிறைவேற்றிருக்கு, கனடா அரசு நிறைவேற்றிருக்குது. அப்படிங்கிறத ஏற்காதவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆளுநர் அந்த மாகாணத்தின் ஆளுநர் தெரிவிச்சிருந்தார். ஆனால் எங்களோட பிராந்திய அரசு அது எந்த அளவுக்கு தமிழினம் இனப்படுகொலை ஏற்றுக்கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலை பற்றி உரையாட முன்னமே தமிழ் இலங்கை வடக்கு கிழக்குல இனப்படுகொலை நடக்கிறது விஷயத்த முதல் சொன்னது இந்தியா தான். அதாவது இந்திரா காந்தி அரசாங்க காலப்பகுதியில் 1980களில் இந்தியாண்ட பாராளுமன்றத்தில்
இந்திரா காந்தி அரசாங்கம் சொல்லி இருக்குது. அதாவது 1983 நடத்தப்பட்ட இன வன்முறை சம்பவத்தின் போதும் இலங்கையில ஒரு இன அழிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சொல்லி உரையாடல்கள் இந்தியாண்ட பாராளுமன்றத்தில் உரையாடப்பட்டிருக்குது. அண்மையில இலங்கை தமிழகம் வந்திருந்த தற்போதைய இந்தியாண்ட உள்துறை அமைச்சரும் தனது முகநூல் தளத்துல 2009 நடந்தது இனப்படுகொலை என்ற ஒரு சாராம்சத்துல ஒரு கருத்தை இருந்தார். ஆனால் இந்த உரையாடல்கள் ஒரு அரசாங்க தீர்மானமாக வருகின்றதா அல்லது சந்திப்புகள்ல இந்த இனப்படுகொலைக்கான ஒரு நியாயாதிக்கத்தை வழங்குமாறு வற்புறுத்தப்படுகின்றதா? கிட்டத்தட்ட யுத்தத்துக்கு பின்னர் 2 தடவை இந்தியாவோட பிரதமர் இலங்கைக்கு விஜயம் செய்துட்டார். ஆனா 2000 யுத்தத்துக்கு பிறகு எத்தனையோ மாறிய அரசாங்கங்கள் அத்தனையும் கிட்டத்தட்ட ரணில் மைத்திரிபால சிறிசேனா, ரணில் விக்ரமசிங்க, கோத்தபாய ராஜபக்ச, அனுர திசாநாயக்கா 4 ஜனாதிபதிமார்கள், 5 ஜனாதிபதிகள் மாறி இருக்காங்க. இங்க வந்து சிங்கள நிலைப்பாடு ஒன்னா தானே இருக்கு. அதான் இங்க வந்த போதும் இங்க இந்தியால இருந்து அந்த அழுத்தத்தை கொடுக்க இந்தியாண்ட அரசும் இன்னும் அந்த கையாள முற்படையில. அப்ப இந்தியா இன்னும் எங்கட பிரச்சனையை சரியாக புரிஞ்சு கொள்ளாத போது சர்வதேசமும் அதை கை நடுவுற போக்கு தான் கிடக்குது. என்று சொன்னால் எங்கண்ட ஈழ பிரச்சனைன்றது இன்றைக்கு ஒரு சர்வதேச நிலப்பாட்டுகளை இருக்குன்னு சொன்னால் அது ஐநா மனித உரிமை பேரவையில தான். ஐநா மனித உரிமை பேரவையிலையும் எங்களுடைய தீர்மானம் எந்த நிலப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு சொன்னால் இந்தியான விருப்புக்குள்ளான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 13வது திருத்தம், அது இந்தியாண்ட இணக்கத்துடன் கொண்டு வரப்பட்ட அந்த திருத்தத்தை மையப்படுத்தின ஒரு தீர்வை பெற்றி தான் ஐநா மனித உரிமை பேரவையின் தீர்வு சார்ந்த உரையாடல்களையும் இருக்குது. அப்ப இந்தியாண்ட எண்ணங்களுக்குள்ளதான் சர்வதேசம் இயங்குறடியா இருக்குது. அப்ப இந்தியா எங்களுக்கு எந்த அளவுக்கு உயர்வான எண்ணங்களை விதைக்குதோ அந்த எண்ணங்கள் தான் சர்வதேசம் வீட்டுக்குள்ள தயாரா இருக்குது. அப்படின்னா நீங்க இந்தியாவினுடைய மனநிலையை மாற்றுவதற்கு ஈழ தமிழ் சமூகம் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? இதுதான் மிகவும் ஒரு கவலைக்குரிய விஷயம். என்று சொன்னால் கிட்டத்தட்ட இது எங்கண்ட தரப்புக்குள்ளே அதிகம் உரையாடப்படுற விடயம். அதாவது நாங்கள் மிக இடைவெளி வச்சு வரோம். இப்போ இலங்கைக்கும் இந்தியாவுக்கான இடைவெளின்றது வேற வேற அதிகரித்து கொண்டே வருகிறது. ஒரு காலங்களில் தமிழகத்துக்கு கூடாக நாங்கள் இந்தியாண்ட ஒன்றிய அரசோ இந்தியாவுடன் நாங்கள் உறவுகளை வச்சு கொண்டு வந்தோம். இன்றைக்கு தமிழகமே எங்களோட சரியா இல்லைன்னு தோணுது. ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் 2015 நினைக்கிறேன் IPL தொடரில் இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் விளையாடுறதுக்கே முடியாது. அதாவது சென்னை அணி மட்டும் இல்லை, எந்த அணியில இலங்கை வீரர்கள் விளையாடினாலும் அவர்கள் சென்னை மைதானத்துக்கு வர முடியாது. ஆனா இன்றைக்கு 2024 2025 சென்னை வீரராக ஒரு சிங்கள வீரரை கொண்டாடுது. சென்னை மக்கள் தங்களுடைய ஒரு கதாநாயகனாக கொண்டாடுற ஒரு நிலைமைக்குத்தான் எங்கட எண்ணங்கள் மாறிட்டுது. தமிழர்களா இப்படி இருந்த உறவு இன்றைக்கு லேசா விலகி கொண்டு போற தன்மை ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு இலங்கை ஈழத்தமிழர்கள் தங்களுடைய தொப்புள் கொடி அல்லது ஈழத்தமிழர்கள் தங்களுடைய உறவுசார் நிலை என்ற ஒரு எண்ணங்கள் இல்லாம போகுது. அது ஒன்று மக்களிடம் வந்த உறவு நிலை கொஞ்சம் குறைஞ்சிட்டு போகுது. அதை அந்த அரசு உயர் மட்டங்களும் அதுல நழுவி போற தன்மை தான் இருக்குது. கிட்டத்தட்ட அயலக தமிழர் தின விழா ஒரு வருஷமும் ஜனவரி மாதம் தமிழக அரசால நடத்தப்படுகின்றது. அந்த விழால என்ன நடக்குன்னு சொன்னால் தமிழ் பிரதிநிதிகளாக இலங்கையின் அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் அழைக்கப்படுகிறார்கள். இப்போ இலங்கை அரசாங்கம்ன்றது எப்படியோ ஏதோ ஒரு வகையில ஈழத்தமிழருக்கு எதிரான கட்டமைப்பு. இப்போ நீங்க தமிழகம் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு நிலப்பாட்டில் இருக்கணும், ஆதரவு நிலப்பாட்டை தான் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் எந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு அரசாங்க பிரதிநிதி அழைக்க முடியும்? இல்ல, அது ஒரு அரச தரப்பா இருக்கு. ஆனா தமிழ் தரப்பு அரச தரப்பு இல்லை. ஆனால் இதை கடந்த காலங்களையும் இதை நடந்தது. கடந்த காலங்களையும் தமிழக அரசு தரப்பு அங்க ஈழ தமிழ் ஆயுதப்போட்ட குழுக்களுக்கு உதவிக்குது. அங்க நாங்க அரசு தரப்பா இருக்கிற நாங்கள் தமிழ் மக்களா தான் நாங்கள் தமிழ் மக்களா தான் இணைஞ்சிருக்கிறோம். ஏன் நாங்கள் இன்றைக்கு மட்டும் அரசு தரப்போட போவோம்? உண்மையா இப்ப நீங்க சொல்வதற்கு நேர் எதிரா 2009 யுத்தத்துக்கு பிறகு தமிழகத்தில் ஈழத்தமிழ் ஆதரவு நிலைப்பாடு என்பது இளையோர் மத்தியில ஒரு பெரிய ஆதரவு நிலைப்பாடு இங்க உருவாயிருக்கு அப்படின்னு கருதப்படுது. அதான் உண்மை இல்லை. இதை நான் மறுக்க முடியாது. நான் ஏற்கிறேன் சொன்னா கிட்டத்தட்ட நான் இங்க தமிழகத்துக்கு வந்த போது இப்போ 2 நாளைக்கு முன்னா நான் என்னுடைய பயணம் ஒன்றுக்கு ரேபிடோ புக் பண்ணி ஒரு வாகனத்தை புக் பண்ணி வரும்போதும் என்னை ஏற்றினது ஒரு இளம் மன்னா தான். என்னை ஏற்றின போது நான் ஜஸ்ட் அவரோட ஆரம்பம் கதைச்ச உடனே என்ன கேட்டது, நீங்க இலங்கை தமிழன் உண்டு, நான் ஓம்னு சொன்னேன். சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன
குளிர்ச்சி என்று சொன்னால் என் அப்பா எனக்கு என்ன சொல்லி வளர்த்தவர், என் அப்பா எனக்கு தமிழ போராட்டத்தை பற்றி என்ன சொல்லி வளர்த்தவர் என்று சொல்லி ஒரு ஆளை தொடங்கி எங்கட ஈழத்தமிழ் போராட்டத்தின் வரலாற்றை பற்றி எனக்கு அவர் சொன்னார். தாங்கள் என்ன புரிதல் இருக்கிறோம், தாங்கள் எப்படி அதை நேசிக்கிறோம் என்ற வரலாற்றை சொன்னார். சொல்லி போட்டு நான் இறங்கும் போது என்னோட காசு வாங்க மாட்டேன்ட்டார். நான் இல்லைன்னு சொல்லவும் இல்லை, அது நான் இது என் தம்பி மாதிரி, என் தம்பிட்ட நான் எப்படி காசு வாங்குறது என்ற எண்ணத்துல அந்த அண்ணன் கருத்து சொன்னேன். எனக்கு அது பார்க்கும்போது பயங்கர குளிர்வா இருந்தது. நான் உடனே நான் எங்கிட்ட சார் மாதிரிக்கெல்லாம் போகணும்னு சொன்னேன். சார் இப்படி ஒன்று சம்பவம் நடந்திருக்கு சார், பயங்கர சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி. ஆனால் இதே இதுல சூழல்ல நான் டெல்லியில படிக்கும் போதும் தமிழகத்திலிருந்து வந்த ஒரு தம்பி தான் எங்களை நான் கதைக்கிற தமிழை பார்த்து சிங்கள தமிழ் ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு நேரடியாக இருந்தது, என்ன சிங்கள தமிழ் ஒன்று தான், அதுல சிங்களம் அங்கே மிக்சிங் இல்லை. நீங்கள் ஒரு எங்களை ஈழத்தமிழ்னு சொல்லுங்க, எங்களோட மொழி பிராந்தியம் மதுரை தமிழ், திருநெல்வேலி தமிழ் மாதிரி இது ஈழத்தமிழ். இது என்ன சிங்கள தமிழ், அதை நாங்கள் சிங்களத்தை தான் கடுமையாக எதிர்க்கிறோம். அப்போ நீங்கள் எங்கிட்ட தமிழுக்குள்ள சிங்களத்தை சேர்க்கணும் எனக்கு பயங்கர நேரில் இருந்தது. ஸோ நான் பல சந்தர்ப்பத்தில் சொல்லிட்டேன், தம்பி அப்படி சொல்லாங்கோ, இது எங்களை நாங்கள் நீங்கள் ஒரே மொழி தான் கதைக்கிறோம், ஒரே விஷயம் தான், நாங்கள் ஒன்று தான். இது எங்கிட்ட பிராந்தியம். இப்போ அப்படி நீங்கள் ஒரு திருநெல்வேலி தமிழ், இலங்கை தமிழ் சொல்றதுக்கு பதிலாக சிங்கள தமிழ்னு சொல்ற ஒரு மரபொண்டு இன்றைக்கு வந்துட்டு, அதை நான் நிறைய சில தொலைக்காட்சிகள்லையும் அதை பார்த்துருக்கிறேன். சிங்கள தமிழ் ஒரு யார் வேணும், அப்போ அதில் பார்க்கும்போது கொஞ்சம் இடைவெளி வருதோன்ற எண்ணங்களும் வருகின்றது. இல்லை, அது இப்போ நீங்கள் தமிழகத்தை பொறுத்தளவில் 2009க்கு பிறகு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழகத்தில் ஒரு அரசியல் நிலைப்பாட்டோடு இயங்க தொடங்கிய பிறகு ஈழத்தமிழ் ஆதரவாளர்கள் இளையோர் மத்தியில் நிறைய பெருகிட்டாங்க. அது நிச்சயம் வேண்டாம் சொன்னால், நானும் சில காணொலிகளை பார்க்கும்போதும் உண்மையில ஒரு பயங்கர மகிழ்ச்சியாக இருக்குமே சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் தான். அதாவது நாங்கள் அரசியல், அதாவது நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடுற சமூகம், அந்த தாயகத்தில் இருக்கிற சமூகம், நாங்கள் எங்கிட்ட சமூகத்துக்கு அரசியல் அறிவுட்ட தவறிட்டோம். அந்த அரசியல் அறிவுட்ட தவறின விளைவுதான் நாங்கள் எங்களை இனப்படுகொலை செய்தவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிற நிலைமைக்குள்ள நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் அரசியல் அறிவுட்ட தவறிட்டோம். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தின் இளையோர்கள், சிறுவர்கள் கூட தலைவரை பற்றின ஒரு பெருமைகளை சொல்லும் போதும் அல்லது எங்கிட்ட போராட்டத்தை பற்றி அவர்கள் சொல்லும் போதும் கேட்க ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையில ஈழத்தமிழர் என்ற ஒரு பிரதிநிதியாக செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்படுறேன். என்று சொன்னால், கிட்டத்தட்ட நாங்கள் செய்த தவறின ஒரு விஷயத்த தமிழகத்துல ஒரு பெரிய அளவீச்சாக ஒரு சிறுவர்கள் கதைக்கிறார்கள் தலைவரை பற்றி பெருமையாக. தலைவர் ஒரு தலைவரேன் தேவைன்னு சொல்லி முதியவர்கள் சொல்றார்கள். கிட்டத்தட்ட நான் ஒரு காணொலி சமயத்தில் காணொலி ஒன்று பார்த்தேன். அந்த காணொலியில் ஒரு நேர்காணல் செய்கிறவர் கேட்கிறார், இப்ப தமிழகத்தில் 8 கோடி பேர் இருக்கத்தக்கன நீங்கள் இன்னொரு இடத்துல இருந்து இருக்கிறவர் தலைவர்னு சொல்றீங்களே, என்ன எந்த அடிப்படைன்னு சொல்லும் போதும் அவர் சொல்லுவார், அது அவர் இந்த பிரதேசங்கள் வேறுபாடு இல்லை, இது அவர் தமிழ் இனத்துக்காக ஒரு போராடினவர், அவர் எங்களுக்காக போராடினவர், எங்களோட சமூகத்தின் விடிவுக்காக தன் உயிரையும் கொடுத்தவர் என்ற அடிப்படையில் அவர் எங்களுக்கு தலைவரானு சொல்லி ஒரு முதியவர் சொல்லியிருப்பார். ஸோ இத்தகைய கருத்துக்கள் இன்றைக்கு தமிழகத்துல உயிர்ப்பா இருக்குது. இல்லை இன்றைக்கும் தமிழகம் என்ன சொல்றது, எங்களுடைய போராட்டத்தை கதைக்குது அல்லது எங்களோட போராட்டத்தை பற்றி சொல்லுதுன்னு சொன்னால் அதுக்கு செந்தமிழன் சீமான் பங்களிப்பு பெரிய பங்களிப்பு. அதாவது ஜனாதிபதி தேர்தல்களில் ஈழ அரசியல் அப்படின்னு ஒரு நூல் நீங்க எழுதியிருக்கீங்க. இதற்கான உந்துதல் என்ன சார்? நிச்சயமா என்ன சொன்னா, இது கிட்டத்தட்ட நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் தான். 2017க்கு பிறகு எங்கள்ட ஜனாதிபதி தேர்தல் நாங்கள் கையாளுற முறை. ஜனாதிபதி தேர்தல் இளைஞர் ஜனாதிபதி தேர்தல் எந்த ஒரு வகையிலையுமே ஈழத்தமிழர்கள விருப்பங்களுக்கு ஈடு செய்யக்கூடிய ஒரு ஜனாதிபதிகளை போறது இல்லை. நாங்கள் 20% இருக்கிற சமூகம், அங்கே 70% சமூகம் இருக்குன்னு சொன்னேக்க அந்த 70% தீர்மானிக்கிறதான் அங்கே தீர்மானம் வரப்போகுது. அப்ப அத்தகைய ஒரு எங்களுக்கு செயலற்ற ஒன்று, எங்களுக்கு பயனற்ற ஒன்றுல நாங்கள் முட்டி மோதி கொள்ள தேவையில்லை. 2010 நடக்குன்னு சொன்னால் எங்களுக்குள்ள கட்சிகளுக்குள்ள பிளவு எங்களை கட்சிகள் ஒன்று புறக்கணிக்க சொல்லும், ஒன்று இன்னொரு கட்சிக்கு ஆதரிக்க சொல்லும். அப்படி எங்களுக்குள்ள முட்டி மோதி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பயனற்ற ஒன்றுக்குள்ள நாங்கள் அடிபடுவான். இது தெரியலங்க. இப்ப எதிரிக்கு சேவம் செய்கிற வேலை, எதிரியின் நன்மைக்காக நாங்கள் எங்களுக்குள்ள அடிபடுறன்றது எதிரிக்கு சேவம் செய்கிற வேலை. அந்த அடிப்படையில கிட்டத்தட்ட 2010களிலேயே எங்கள்ட ஈழத்தமிழ் அரசியல் ஒரு மூத்த அரசியல் ஆய்வாளர் திருநாவுக்கரசு சார் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தை ஒன்று வச்சவர். அதாவது ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஒரு ரெஃபரண்டம் மாதிரி செய்வோம். எங்களுக்கு அதை நாங்கள் ஒரு தடவை தெரிவு செய்து ஜனாதிபதி வர போறது இல்லை. ஸோ நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். எங்கட மக்கள் எங்கட கொள்கைகளை முன்னிறுத்தி, எங்கட தமிழ் தேசிய கொள்கைகளை முன்னிறுத்தி ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி எங்கட தமிழ் வாக்கள் எல்லாம் அங்க அதுக்குத்தான் வாக்களிப்போம்னு சொன்னால், நிலப்பரப்பு எங்கள் நிலப்பரப்பு, இது இந்த நிலப்பரப்பை ஆளுவதற்கான உரிமை எங்களுக்கு தான் இருக்குது. இன்னொரு ரெஃபரண்டம் ஸ்டைல நாங்க ஒன்று செய்வோம். 2010 இருந்து 3ஆவது திருநாவுக்கரசு சார் அவர்கள் உரையாடி கொண்டிருக்கிறார். அதை எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்ற மனப்பாங்களும் வரையில. என்ன சொன்னா, எங்களோட தலைவர்கள் என்ன சொல்றது, தென்னிலங்கைக்குடன் இணைஞ்சு போக, அதாவது நாங்கள்
பெரிய கொள்கையில இருந்து இந்த தூசி கொள்கைக்கு வந்துட்டோம், நாங்க இணங்கி போவோம் என்ற ஒரு எண்ணங்கள் இல்ல. அப்படி இல்ல, இது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அதாவது அந்த பொது வேட்பாளரை நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த திருநாவுக்கரசு அவர்களோட முடிவுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இலங்கை நிலப்பரப்பு இருக்குல்ல, அதை ஆள்வதற்கான உரிமை தமிழனுக்கு இருக்கு. இப்போ ஜனாதிபதி வேட்பாளரா ஒருத்தர் நிறுத்துறதுக்கான பொருள் என்ன? இலங்கையை ஆள்வதற்கான உரிமை கோர்றது தானே. அந்த உரிமை தமிழர்களுக்கும் இருக்குல்ல. அதுவும் உண்டு. நாங்கள் இப்ப எங்களுக்குன்னு தனியான ஒரு கோட்பாடு வச்சிருக்கிறோம், தமிழ் பிறப்புக்கு தனியாக நாங்கள் வடக்கு கிழக்கு தமிழ தாயகம் சொல்லி ஒரு கோட்பாடு வச்சிருக்கிறோம். அந்த கோட்பாட்டுகள் எங்களுக்கான சுயநிலை உரிமை ஒன்றை வலியுறுத்துறோம். எங்களுடைய அரசியல் உரிமை கோரிக்கைன்றது வடக்கு கிழக்கு தமிழ தாயத்தை மையப்படுத்திய சுயநிலை உரிமை தான். ஸோ நாங்கள் எங்களோட பொது வேட்பாளர் முன்னிறுத்தும் போது எங்களோட பொது வேட்பாளர் தேர்தல் கொள்கை எப்படி இருக்கும்னு சொன்னால், வடக்கு கிழக்கு எங்களோட தாயக நிலப்பரப்பு அதை ஏற்றுக்கொள்ளணும், வடக்கு கிழக்கு தாயக நிலப்பரப்பை ஏற்றுக்கொள்ளல், தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்ளல், இந்த அடிப்படையான கொள்கை முன்னிறுத்தி தான் அந்த பொது வேட்பாளர் இருக்க போறார். அங்க எங்களுக்கு யார் நிக்கிறன்றது முடிவில்லை, எங்களுக்கு அது இல்லை. நாங்கள் வாக்களிக்க தமிழ் மக்கள் வாக்களிக்க போற யாருக்குன்னு சொன்னா அந்த கொள்கைக்கு வாக்களிக்கிற மூலமாக நாங்கள் ஒரு வகையில ஒரு ரெஃபரண்டத்தை வெளிப்படுத்துறோம். நாங்கள் ரெஃபரண்டத்துக்கு போறோன்றது பெரிய சிரமமான விஷயம். ஸோ அந்த அடிப்படையில் எங்களுக்கு கிடைக்கிற தேர்தல்களை நாங்கள் எங்கள் ரெஃபரண்டமாக பயன்படுத்துவோம், இது எங்களுக்கு ஒரு சர்வதேசத்துக்கு செய்தி சொல்ற பரப்பாக பயன்படுத்துவோம் என்றதான் உரையாடலாக இருந்தது. அது கிட்ட 2010, 15, 19 எல்லாமே இது ஈடுபட்டு கொண்டு போச்சுது. கிட்ட 2019 ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மாணவ ஒன்றியத்தின் ஒரு பிரதிநிதியாக இருந்தேன். ஸோ அந்த காலப்பகுதியில் நாங்கள் ஒரு முயற்சி எடுத்து மாணவ ஒன்றியமாக அனைத்து தமிழ் கட்சியில கூட்டிணைச்சு ஒரு தீர்மானம் எடுப்போம் என்ற முயற்சி எடுத்தாங்க. 13 அம்ச தீர்மானங்கள் ஏற்பட்டாங்க. ஆனா அது கிட்டத்தட்ட அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் அதுல இருந்து கிட்டத்தட்ட அவர் வலியுறுத்தின விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த இடைக்கால ஐக்கிய ராஜ்யம் என்றதை அதுல நாங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ன்றதை அது உள்ளடக்கணும்னு சொல்லி, ஆனா அதை அந்த விடயத்தை மற்ற 5 கட்சிகளும் இனங்கால சந்தர்ப்பத்தில் அது உள்வாங்கப்பட முடியாத சூழல்ல அவர்கள் அதை தாங்க வர மாட்டோம்னு சொன்னதில்ல. தனி ஈழம் ஒன்றே தீர்வு என்பதை மற்ற ஏனைய கட்சிகள் ஏற்கல. இல்ல அப்படி இல்லை. அதாவது நாங்க அடிப்படையில சில விடயங்களை போட்டுனாங்க. அதாவது முதலாவது நாங்க போடுறோம், அதாவது இணைந்த வடக்கு கிழக்கு, அது அடிப்படையாக தான் இணைந்த வடக்கு கிழக்குல தமிழ் மக்கள்கிட்ட சுயநிர்ணயம் ஏற்றுக்கொண்ட இலங்கைக்குள்ள நாங்கள் ஒன்றை பேஸ் பண்ணும்போது இலங்கை அரசியலமைப்புண்ட 6ஆம் திருத்தத்தின் அடிப்படையில் நாங்கள் தனிநாட்டு கோரிக்கையில முன்வைக்க முடியாது. சரி, அப்ப இலங்கைக்குள்ள நாங்கள் ஒன்றை சட்ட ரீதியாக ஒன்று அணுகும் போது நாங்கள் எங்களோட உயர்ந்தபட்சமா இருக்கக்கூடியது சமஷ்டி தான். ஸோ அதுதான் இன்றைக்கும் எங்கிட்ட இருக்கிற அத்தனை கட்சியிலுமே கோர்றது சமஷ்டி தான். இலங்கைக்குள்ள நாங்கள் பேஸ் பண்ணும்போது அதான் கோர முடியும். ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த முதலாவது அம்சமாக இணைந்த வடக்கு கிழக்குல தமிழ் மக்கள் சுயநிர்ணயம் ஏற்றுக்கொள்ள கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் சமஷ்டி தான் எல்லாம் சமஷ்டி தான். அதாவது வடிவங்கள் மாறுது. ஒருத்தர் இரு தேசம் ஒரு நாடு, அதாவது 2 தேசம், சிங்கள தேசம், தமிழ் தேசம், முழு நாடு இலங்கை என்ற சமஷ்டி, அல்லது சமஷ்டி கட்சி, அதாவது தமிழ் கட்சி சமஷ்டி என்ற நேரடி அந்த பதம் முதல் சொல்லுது. அடுத்தது சி.வி. விக்னேஸ்வரன் என்ற தமிழர் விடுதலை கூட்டணி தமிழ் மக்கள் விடுதலை கூட்டணி வந்து அது சொல்லுது, அதாவது கூட்டு சமஷ்டின்னு சொல்லி அந்த டேர்மை யூஸ் பண்ணிக்கொள்ளுது. அப்படி எல்லாருமே தமிழ் பரப்புக்குள்ள இருக்க அத்தனை கட்சியிலுமே சமஷ்டி என்றதை தான் தங்களுடைய பேர்ல தான் மாட்டி இருக்கிறோம், அதெல்லாம் மாட்டிக்கிறது. சரி, இப்ப இந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தல்களில் ஈழத்தமிழர் அரசியல் அப்படிங்கிற நூலை நீங்கள் ஆய்வு செய்து எழுதின போது என்ன கண்டுபிடிச்சிங்க அதுல? இல்லை, கிட்டத்தட்ட என்ன ஒரு நிறுவி இருக்கிறேன். அதாவது கடந்த காலங்களில் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் எங்களோட வாக்களிப்பு எத்தகைய தன்மை ஏற்படுத்தி இருக்குது, அதன் விளைவுகள் என்ன, கிட்டத்தட்ட நாங்கள் என்னது ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை நாங்கள் உருவாக்கக்கூடிய விளைவுகளை நாங்கள் ஏற்படுத்த முடியல. ஸோ அந்த சூழலில் நாங்கள் ஒரு என்ன சொல்றது, எங்களுக்கு எல்லாமே சாத்தானுகள்லாம். நாங்கள் ஜேஆரை நிராகரிச்சு போட்டு இன்னொரு தரப்புக்கு போட்டாலோ, அல்லது ரணில நிராகரிச்சு போட்டு சந்திரிக்காக போட்டாலோ, அல்லது ராயபக்சா நிராகரிச்சு போட்டு மைத்திரிக்கு போட்டாலோ எல்லாமே சாத்தான்கள் தான். மைத்திரியும் சாத்தான் தான், மஹிந்த ராஜபக்சாவும் சாத்தான் தான். இப்ப நாங்கள் என்ன ஓட் போட்டு நாங்கள் சொன்னால் இதுல எது நல்ல சாத்தான், எது நல்ல பேய் தான் வாக்களிச்சு. நாங்கள் என்னுடைய மனப்பாங்கு, எங்களுடைய எண்ணம் பேய் என்றாலே கெட்டதுதான், பேய் என்றாலே எங்களுக்கு பயன்தான். அப்புறம் இதுல நல்ல பேயை நாங்கள் தெரிவு செய்வான். பேய் என்றாலே எங்களுக்கு துன்பம் தான் செய்யும். அப்ப எங்களுக்கு பேய் கோட்பாடு வேண்டாம் எங்களுக்கு. ஸோ நாங்கள் பேய் எல்லாத்தையும் நிராகரிச்சு போட்டு எங்களை தமிழ் தேசிய கொள்கையை வலியுறுத்துவோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட நாங்கள் இந்த ரெஃபரண்டத்தை பற்றி, பொது வாக்கெடுப்பை பற்றி எங்களுக்கு ஒரு பெரிய உரையாடல் வருது. அதாவது புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் இந்த பொது வாக்கெடுப்பு கோரிக்கைன்றது வலுப்பெற்று கொண்டு வருது. கிட்டத்தட்ட தமிழகத்திலையும் செந்தமிழ் சீமா அவர்களும் அந்த கோரிக்கையிலும் தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டு வரார். அப்ப அதுக்கான ஒரு அழுத்தத்தை நாங்கள் தாயத்திலும் கொடுக்கணும். இந்த தாயத்துல பொது வாக்கெடுப்புக்கான தேர்தல் நடத்துறதுன்றது ஒரு பெரிய சிரமமான காரியம். ஸோ நாங்கள் எந்த தேர்தலை பயன்படுத்தலாம், எங்களுக்கு வாய்ப்பு ஜனாதிபதி தேர்தல் தான்.
அப்போ நாங்கள் அந்த பயன்படுத்தி கொள்வோம் என்ற எண்ணப்பாங்கில் இந்த ஜனாதிபதி தேர்தல் எங்களுக்கு இதுவரை காலமும் ஒரு பயனற்ற விஷயம். ஸோ இந்த பயனற்ற விஷயத்தை நாங்கள் நிராகரித்து போட்டு இதை எப்படி பயனுறுதியாக செய்யலாம், இந்த ஜனாதிபதியில் எப்படி தமிழ் மக்கள் தங்கண்ட பயனுறுதியான செயற்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் என்ற எண்ணங்களுக்குள்ள ஒரு பொது வேட்பாளர் முன்னிறுத்தி அந்த பொது வேட்பாளர் ஏன் எங்களுக்கு தேவை, பொது வேட்பாளர் நாங்கள் எப்படி நகர்த்த வேண்டும் என்ற அரசியல் ஒரு கருத்தியல் நடைமுறைசார் அரசியல் கருத்தியலை விளக்குறதுக்கு தான் அந்த புத்தகத்தின உருவாக்கமாக இருந்தது. அடுத்தது உங்களுடைய நூல் வந்து குர்ஜிஸ்தான் ஒரு தேசிய இன விடுதலை வேட்கை குறித்த ஒரு நூல். ஈழத்தமிழர் இன விடுதலைக்கும் குர்ஜிஸ்தான் இன விடுதலைக்குமான ஒற்றுமை வேற்றுமை என்ன? ஏன் அந்த நூலை நீங்க போய் அந்த அந்த தேசிய இன விடுதலை குறித்து ஆய்வு செஞ்சீங்க? கிட்டத்தட்ட இன்றைக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு சிக்கலான ஒரு அரசியலுக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு சமூகம் தான் குருதுக்கள். கிட்டத்தட்ட நாங்கள் அவரோட எங்களோட ஒப்பிட முடியாது ஈழத்தமிழர். நாங்கள் எங்களுக்கு கொண்ட ஒரு தாயக நிலப்பரப்பு, அந்த தாயக நிலப்பரப்புக்குள்ள நாங்கள் போராடுறோம் ஒரு அரசுக்கு எதிராக. ஆனால் குருதுக்களை பொறுத்த வரைக்கும் குருதுக்கள் 4 தேசங்களுக்கு 4 அரசியலுக்கு விடப்பட்டிருக்கிறார்கள். ஈரான், ஈராக், சிரியா, துருக்கி, இந்த 4 அரசியலுக்கு இடையில அவர்கள் பிளவுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இப்போதைக்கு அவர்களுக்கு ஸ்டேபிள்னு சொன்னார், அது முடிவில் தீர்வு இல்லை, ஸ்டேபிள்னு சொன்னால் ஈராக்குக்குள்ளதான் ஒரு தன்னாட்சி பிரதேசமாக அவர்கள் இருக்கிறார்கள். சிரியாக்குள்ள அவர்கள் தங்களை ஒரு தன்னாட்சி பிரதேசம் அறிவித்தாலும் அது இன்றைக்கு அது தடம்புறாடுற சூழல் தான் இருக்குது. துருக்கியில சொல்லவே தேவையில்லை, ஒரு அழிஞ்சு போற நிலையில இன்றைக்கு அந்த ஆயுத போராட்ட குழுவே தன்னை ஆயுத போராட்டத்தில் தான் விட்ரோவன்றன் என்ற ஒரு அறிவிப்பு பெற நிலைமைக்குள்ள இன்றைக்கு இருக்குது. ஈரானுக்குள்ள அது அந்த குருதுக்கண்ட இனமண்ட விடுதலை வேட்டியே இல்லாம போற சூழல்ல இருக்குது. ஸோ ஆனாலும் அவர்களுக்குள்ள கிட்டத்தட்ட நான் ரீடிங்குள்ள போகத்தான் தெரிஞ்சுது, அவர்கள் மொழி இழந்துட்டார்கள். துருக்கியில இருக்கிற குருதுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு இனத்தின் பிரதான அடையாளம் மொழிதான். அந்த மொழிக்குள்ள அந்த இனம் தன்னை அடையாளப்படுத்துது. ஆனா துருக்கியில இருக்கிற குருதுக்கள் தங்கள் மொழியை இழந்துட்டார்கள். ஆனா இன்றைக்கும் அவர்களுக்கு அந்த இன வேட்கை இருக்குது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அதை அதுல இருந்து தான் கற்றுக்கொள்ளணும். அதான் பிரதான விடயம். இன்னொரு இன விடுதலை போராட்டம் கற்றுக்கொள்ளணும். கிட்டத்தட்ட இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தோட பலமான சக்தியா இருக்கணும். புலம்பெயர் இன்றைக்கு குருதுக்கண்ட விடுதலை போராட்டத்தை தக்க வைக்கிறதும் குருதுக்கண்ட விடுதலை போராட்டத்தை உயிர்ப்புடன் வச்சுக்கிறதும் புலம்பெயர் சமூகம் தான். ஸோ எனக்கு அந்த தேடல் எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்கள் குருதுக்கள் இருந்து படிப்பினையை கற்றுக்கொள்ளணும். ஏன்னா குருதுக்கள் எங்கள்கிட்ட இருந்து சில அனுபவங்களை பெற்றுக்கொள்ளணும். கிட்டத்தட்ட இன்றைக்கு குருதுக்கள் பின்வாங்கியிருக்கணும். ஸோ அதை பற்றி ஒரு செய்தியிடல கூட அவர்கள் எதை தொடர்படுத்திக்கணும்னு சொன்னால், எங்கட விடுதலை போராட்டத்தை குறிப்பாக 2009ஆம் ஆண்டு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அதோட ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்துட்டுது. ஆனால் முடிவுக்கு வந்த பிறகும் இன்னும் ஈழத்தமிழர்கள் ஒடுக்கப்படுறார்கள். ஏன்டா அங்கே பலமான சக்தி, அங்கே எதிர்த்தரப்பு பலமாக இருக்கிறதால அந்த அதிகார சக்தி ஈழத்தமிழர் ஒடுக்குது. ஸோ நாங்கள் துருக்கியில எங்களோட ஆயுத போராட்டத்தை பின்வாங்குறன்றது நாங்கள் ஈழத்தமிழிலிருந்து படிப்பினையை புறவணும். ஏன்னா நாங்கள் பின்வாங்கினோம்னு சொன்னால் அங்க இருக்கிற துருக்கியில இருக்கிற அதிகார சக்தி தாங்கள் ஒடுக்கும் என்ற அனுபவத்தை அவர்கள் எங்களுடைய ஈழத்தமிழ் அரசியல் வச்சு அவங்க உணர்றாங்களா, அதை ஒப்பிடுறார்கள். ஒப்பிட்ட ஒரு கட்டுரையும் இருக்குது. அதே கிட்டத்தட்ட இப்போ 2 மாசத்துக்கு முன்னம் ஈழத்துக்கு ஒரு குர்திஸ் செயற்பாட்டாளர், துருக்கி குர்திஸ், ஆனாவா துருக்கியில ஒரு லெக்சரா இருந்தவா, ஆனாவா நாடு கடத்தப்பட்டுட்டா. அந்த குர்து செயற்பாட்டினூடாக நாடு கடத்தப்பட்டு ஜெர்மனியில் இருக்கிறான். ஸோ அவ ஈழத்துக்கு வந்த போதும் அவ எங்கள்ட ஈழப்போராட்டத்தை பற்றி எங்களுக்குள்ள தெரியாத சில விஷயங்களை கூட ஆழமா உணர்ந்து வச்சிருக்கிறா. அதாவது இப்போ எல்லா இடமுமே ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். ஸோ எங்கண்ட தரப்புக்குள்ளேயும் ஈழ போராட்டத்தின் விடுதலை போராட்டத்தின் சில விடுதலை போராட்டத்தை சில பேர் பிள்ளையா சித்தரிக்கிறார்களும் தாயத்தில் இருக்கத்தான் செய்யணும். ஸோ அந்த தரப்புடன் கான்ட்ராக்ட் பண்ணி கொண்டுதான் அவ வந்தவா. ஆனால் அந்த தரப்பு உரையாடும் போது அவ புரிஞ்சு கொண்டவா, இது ஒரு பிள்ளையான தரப்பு, இது பிள்ளையான கருத்து சொல்லுதுன்னு சொல்லி அவாவே சரியான தரப்பை தேடி ஈழத்தமிழ் போராட்டத்தின் சரியான பக்கத்தை அறியணும்னு சொல்லி அவ இன்னொரு தரப்போட சந்திச்சு அதனோட அறிஞ்சவா. அவாக்கு ஆழமா தெரியும் சொல்றது பிள்ளை. அப்போ அந்த அளவுக்கு அவ என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் ஈழத்தமிழ் போராட்டத்தை பற்றி சரியா தேடி அறிஞ்சு வச்சிருக்கிறான். அந்த அளவுக்கு அவர்கள்ட்ட எங்களை பற்றின ஒரு எண்ணங்கள் இருக்குது, எங்களோட ஒப்புற தன்மையெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த செய்யணும் தேவை நான் உணர்றேன். நான் ஒரு விடுதலைக்காக போராடுற இனம். ஸோ விடுதலைக்காக போராடுற இனம் அடிப்படையில் சர்வதேசத்தில் இயங்குற விடுதலைக்காக போராடுற இனங்கள் எப்படி இயங்கிருச்சுது. கிட்டத்தட்ட இது நான் இதுக்கான எனக்கான ஒரு முன் முயற்சி எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட விடுதலை போராட்ட காலப்பகுதி தான். விடுதலை போராட்ட காலப்பகுதியில மறுமலர்ச்சி கழகம் சொல்லி ஒரு செயற்பாட்டினூடாக விடுதலை புலிகள் அன்றைய காலங்களில் சர்வதேச பரப்புல இயங்குகிற விடுதலை போராட்டங்கள் பற்றின ஒரு தேடலை செய்திருந்தார்கள். குறிப்பாக அயர்லாந்து விடுதலை போராட்டம் அதை பற்றிலாம் புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். ஸோ அதுண்ட நான் 2009க்கு பிறகு நான் ஒரு பல்கலைக்கழக மாணவனாகவும் என்னுடைய அனுபவத்துக்குள்ள அத்தகைய ஒரு தன்மை 2009க்கு பிறகு இல்லை.
2009 நாங்கள் என்ன சொல்றது நாங்கள் ஒரு விடுதலை போராட்டத்தின் இனமாக விடுதலைக்கு என்னென்ன பகுதிகள் தேவையோ பூர்ணப்படுத்த சமமா இல்லை என்ற உணர்வு எனக்குள்ள வந்தது. ஸோ நான் என்றால் இப்போ என்னால் என்ன செய்ய முடியுமோ இந்த தேசத்துக்கு நான் போராட முடிஞ்சா போராடுறேன், இல்லை எழுத முடிஞ்சா எழுதுறேன், எனக்குள்ள இருக்க டேலண்ட் எழுதுறேன்னு யோசிக்கிறேன். அப்போ அந்த எழுத்து நூலாக நான் ஒரு தேச பணியை செய்யணும்னு யோசிச்சேன். அந்த விளைப்பட இந்த குர்திஸ்தான் புத்தா நூலாக. சரி, இப்போ இன்னைக்கு கரண்ட்ல இப்போ இந்த நிமிடத்துல உலகம் வந்து ரொம்ப கூர்மையா கவனித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமா இஸ்ரேல் ஈரான் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் ஈரானை கடுமையா தாக்குது. ஈரான் இஸ்ரேல் மேல வந்து கிட்ட நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை வச்சு தாக்குதல் நடத்துது. இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன? அதாவது உண்மையில ஒரு பயங்கர வேதனையான பதிவு. எனக்கு இந்த நேற்று இந்த செய்தியை அறிஞ்ச உடனே எனக்கு ஒரு பெரிய பதட்டம் என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு தேசிய இனம் தோற்கடிக்கப்பட்டுருமோன்ற ஏக்கம் தான் எனக்குள்ள இருந்தது. ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எந்த தேசிய இனம்? ஈரான் தோற்கடிக்கப்படுறது காசா முற்றா அழிக்கப்படுறதுக்கு சமம். அதாவது பலஸ்தீனத்தை முழுமையா அழிக்கிறதுல தான் இப்ப இந்த அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் போரா தொடங்கின போர் 2025 போக்கு எப்படி போய் கொண்டிருக்குன்னு சொன்னா முழுமையாகவே பலஸ்தீனத்தை அழிக்கிறதுல அதுல அமெரிக்காவும் சொல்லிட்டு, அதாவது பலஸ்தீன மக்களை அயல்ல இருக்கிற பிராந்திய அரசுகள் ஜோர்தான் லெபனான் போன்ற நாடுகளுக்கு பிரிஞ்சு போயிடும் கொண்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு, காசான்ல போய் தாங்க டூரிஸ்ட் பிளேஸ் ஆக போறோம்னு அமெரிக்கான்னு சொல்லி போட்டதும். ஸோ அந்த ஒரு உத்வேகத்துடன் பலஸ்தீனத்தை முழுமையா அழிக்கிறதுல தான் சமகால யுத்தம்ன்றது காசாவை முழுமையா அழிக்கிறது, பலஸ்தீன பிறப்ப முழுமையா அழிக்கிறது தான் இஸ்ரேல் மும்மரமாக இருந்து கொண்டிருந்தது. ஸோ அந்த காலப்பகுதியில் தான் இது ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுன்றது. ஈரான் தான் ஒரு வகையில காசா யுத்தத்தின் அமைப்புகளுக்கு பின்னால இருந்த ஒரு பின்னால இருந்த அரசுன்றது ஈரான் தான். ஸோ ஈரான் மீது நேரடியான தாக்குதல் கப்பால ஈரான் இழப்பு அதிகம். கிட்டத்தட்ட இது வந்து இஸ்ரேல் தந்துருவான் ஆகிறது. கிட்டத்தட்ட என்ன சொன்னால் ஒரு சீரழிப்பு யுத்தம். இப்போ இஸ்ரேல் தாக்குதல் அப்படின்னு சொன்ன ஈரான் மீது அது வந்து இப்போ ஏனோ ஆனோன்னு சொல்லி நாங்கள் அடிக்கிறோம் என்ற பலத்தை காட்டுறேன்னு காட்டையில, இதுல வந்து இஸ்ரேல் வந்து தன்னை பலத்தை காட்டுறேன்னு காட்டையில ஒரு சீரழிப்பு யுத்தமாக எங்கெங்க இலக்குகள் இருக்கும் இலக்குகளை துல்லியம் அளிக்குது. கிட்டத்தட்ட விஞ்ஞானிகள் அளிக்கணும், அணுவாயுதத்துக்கான விஞ்ஞானிகள் அளிக்கணும், தளபதிமார்கள் அளிக்கணும். ஸோ இலக்குகள் சரியாக வைக்கப்படுகின்றது. ஸோ அங்க படத்தளபதி அழிகிறது அல்லது விஞ்ஞானிகள் மேல் அழிகிறன்றது ஒரு அங்க ஈரானை சீரழிக்கப்படுகின்றது. ஆனால் ஈரான் வெளிப்படுத்துற எதிர்வினை வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நாங்கள் ஒரு பலத்தை காட்டுறோம் அந்த மாதிரி தான் செய்யணும் மொழிய, அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு விளைவுகள் சார்ந்ததா இல்லைன்னு நான் யோசிக்கிறேன். ஈரான் சார்ந்த விளைவு, ஈரானுக்கு ஒரு நன்மை ஏற்படுத்த விளைவு இல்லை. ஏன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஈரான் நேற்று இரவு கடுமையான எதிர்த்தாக்குதல் செய்திருக்குது. அதுல இஸ்ரேல் 100 ட்ரோன்களை ஒரே நேரத்துல அனுப்பி இருக்குது. இஸ்ரேல் அறிவிச்சிருக்குது, இஸ்ரேல் செய்தி சொல்லி இருக்குது தங்கள்ல ஒரு 2 பேர் பொதுமக்கள் இறந்தன்னு சொல்லியும் ஒரு 60 பேரை காயப்பட்டு எண்ணிக்கை மாறலாம், அதெல்லாம் மாட்டிக்கிறது இல்லை. ஆனால் ஈரானும் எந்த ஒரு செய்தியும் சொல்லல தாங்கள் இந்த தளபதியை அடிச்சோம். இல்ல, பொதுவா சர்வதேச ஊடகங்கள் சொல்லுது ஈரான் தரப்புல வந்து 78 பேர் மரணம், 300க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுது. இப்ப இந்த 2 நாடுகளோட இந்த நேரடி யுத்தம் இருக்குல்ல, இது அணு ஆயுத யுத்தமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் அரிது. என்றால் ஈரான் ஒரு அணு ஆயுத பரிசோதனைக்குள்ள இருக்கிற அரசு தான், அது அணு ஆயுதத்தை கொண்ட அரசு அல்ல. இஸ்ரேல் அணு ஆயுத அரசு. ஆனா இஸ்ரேல் ஏன் அணு ஆயுதத்தை பிரயோகிக்கணும்? இஸ்ரேல் பிராந்தியம். இப்ப இஸ்ரேல் அணு ஆயுதத்தை பிரயோகிக்கிறன்றது தன் பிராந்தியத்தை அழிக்கிற சமன், தனக்கும் அது ஆபத்து வரும். எந்த ஒரு அரசுமே தன் எல்லைக்குள்ள அணு ஆயுதத்தை பயன்படுத்திக் கொள்ளாது, தனக்கும் ஆபத்து என்ற உணர்வுகளால அணு ஆயுதத்தை அடுத்தது அது அணு ஆயுதத்தை இப்ப ஈரான் அணு ஆயுதம் இருந்தால் இஸ்ரேல் ஈரான் அடிச்சால் நான் அடிக்கிறன்ற ஒரு விஷயம். ஈரான் அணு ஆயுதம் இல்லாத ஒரு அரசுக்கு அங்க அணு ஆயுதத்தை பிரயோகிக்க தேவை இஸ்ரேலுக்கு இல்லை, இப்போது இதுவரைக்கும் இல்லை. அப்ப நாங்கள் ஓகே ஈரான் பலப்பெருமா, ஈரானுக்கு ஒரு ஆதரவு தளம் பெருமான்னு பார்த்தாலும் அதுலேயும் கேள்விக்குறிதான். ஈரானுக்கு ஆதரவு தளம் இல்லை, இதுவரைக்கும் ஆதரவு தளம் இல்லை. இதுவரைக்கும் உள்ள ஆதரவு தளம்னு சொன்னா நேரடியாக செய்யக்கூடிய ஆதரவு தளம் வடகொரியா தான். நீங்க யார் என்ன சொன்னாலும் பிரச்சனைன்னு சொல்லி ஆதரவு தளத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று வடகொரியாண்டு தான். ஈரானுக்கு ஆதரவாக கிம் ஜாங் உன் களமிறங்க வாய்ப்பு இருக்கு, அதுல வாய்ப்பு இருக்கு, அதுல மாட்டு கருத்து இல்லை. ஈரானுக்கு ஆதரவான தளத்துல வடகொரியா மட்டும்தான் வரும், வடகொரியா மட்டும்தான் வரக்கூடிய சூழலும் இருக்கு. அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கு, அவன் அணு ஆயுதம் பிரயோகிப்பானே இல்ல, அந்த அளவுக்கான ஒரு பிரயோகத்துக்குள்ள போகக்கூடிய உறவுநிலைக்குள்ள போக மாட்டான்.
அந்த அளவுக்கு அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான சூழலை உருவாகாதுன்னு நம்புறேன். ஏன்னு சொன்னால் ஈரான் பலவீனம் என்ன சொல்றது, கொஞ்சமாவது இப்போ எனக்கு சப்போர்ட்டாக 4 அரசு இருக்குது ஏன்னா நானும் கொஞ்சம் சேர்ந்து பயங்கர அடிபடலாம். ஆனால் இதுக்கு வடகொரியா தவிர வேறு எந்த அரசுமே இவர்களுக்கு சப்போர்ட் இல்லை. இப்போ நாங்கள் பார்த்தா சீனா ரஷ்யான்னு பார்த்தா கூட ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அமெரிக்காவோட கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறதால ரஷ்யா இதுக்கு நேரடியாக வருமானது கேள்விக்குறி. அடுத்த இல்லை ஓகே அமெரிக்காவில் எங்களுக்கு வேணாம்னு சொன்னால் கூட நேரடி வருமான ஆபத்து இருக்கேன்னு சொன்னால் அங்கே உக்ரைன் பிரச்சனையில பயங்கரமாக அவர்கள் மும்முரமாக வடினம், சாதாரண வடிவடையில் அதுவும் மும்முரமாக போகிறதால அங்கேருந்து இங்கே ஏதாவது ஷிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே சீனாவை பார்ப்போமா இருந்தால் சீனாவுக்கு இஸ்ரேல் எதிரி இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் தொடங்கினா பிறகு கூட இஸ்ரேலின் பெஞ்சமின் நெதன்யாகு வந்து சீனாவுக்கு விஜயம் செய்திருந்தவர். சீனா இஸ்ரேலுக்குள்ள ஒரு நட்பு தான் இருக்குது. வடகொரியாவுக்கும் சீனாவுக்கும் நட்பு இருக்குது. ஆனால் இது இங்க யுத்தம் ஈரான் சார்ந்ததானே, இது ஒரு முஸ்லீம் தேசம் தானே, அந்த முஸ்லீம் சார்ந்த ஒரு எண்ணறைகள் இருக்குது. உலக அளவுல வந்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்குமான மோதலா மாறுமா? அப்படியும் வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொன்னால் இங்க முஸ்லீம் நாடுகளோட ஒன்றே தயார் இல்லையே. ஏன்னு சொன்னால் அவர்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. ஏன்னு சொன்னால் அதற்குள்ள ஒரு பிரிவு இருக்கு, சியா சன்னி பிரிவு. ஸோ சியா சுன்னி பிரிவு என்ன நடக்குன்னு சொன்னால் இது வந்து ஈரான் அரசு வந்து சியா முஸ்லீம் பிரிவை சேர்ந்தது. ஸோ ஈரான் வெற்றி பெறுவது அல்லது இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தின் முடிவு மேற்காசிய ஆதிக்கத்தை தீர்மானிக்கும். அதாவது ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தின் முடிவில் இஸ்ரேல் வெற்றி பெறுவது என்பது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக மேற்காசியால தங்களோட ஆதிக்கத்தை இன்னும் விரிவடைகிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கும். அல்ல ஈரான் ஜெயிக்குமா இருந்தால் அங்க இஸ்ரேல் டவுன் ஆகும், அமெரிக்காண்ட மேற்காசியான ஆதிக்கம் இல்லாமல் போகும். அப்படி போகும்போது ஈரான் மேற்காசியான பிரதான சக்தியா வரும். ஸோ ஈரான் மேற்காசியான பிரதான சக்தியா வரன்றது சியா முஸ்லீம் பிரிவு பிரதான சக்தியா வரும்போது அங்கே சுன்னி முஸ்லீம் பிரிவை சேர்ந்த சவுதி அரேபியா நாடுகள் போன்ற ஜோர்தான் போன்ற நாடுகளுக்கு அது ஆபத்து அவர்கள் ஃபீல் பண்றார்கள். அந்த சூழலில் அவர்கள் இதுக்குள்ள ஒன்றுனே தேவையில்லாம் இருக்கணும். ஈரானுக்கான அவர்கள் ஏன் ஈரான்ல இருந்து விலகி நிற்கணும்னு சொன்னால் இந்த முஸ்லீம் பிரிவு சார்ந்ததான். இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான மோதலோட ஈரானோட நோக்கம் என்ன, இஸ்ரேலோட நோக்கம் என்ன? ஈரான நோக்கம் தன்னை அதாவது ஈரான் இந்த மேற்காசியா இருந்த ஆதிக்கம் தான், ரெண்டு பேரும் ஆதிக்கம் தான், நலன் தான், ரெண்டு பேரும் நலனுமே அந்த பிராந்தியம் சார்ந்த நலன் தான். யாரு மேற்காசியான சூப்பர் ஸ்டார். அது காலத்து காலம் ஒரு தரம் துருக்கி மாறி ஈராக் மாறி ஒரு தரம் வந்தது. ஸோ இன்றைக்கு ஈரான் அந்த கனவுல 70க்கு பிறகு அந்த கனவை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கிற அரசு தான் ஈரான். எப்படியாவது மேற்காசியாக்குள்ள தன்னை ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கணும். அதுக்கு தான் அணுவாயுத பிரச்சனை சார்ந்தெல்லாம் முயற்சியை மேற்கொள்ளுது. அதுக்கு தான் அமெரிக்கா தலைவி இருக்குது. அதை மீறியும் இவர்கள் சில முயற்சிகளை வந்து வருகினோம். அதன் இன்றைக்கு அந்த மும்மரமான போட்டி தான் இதுக்குள்ள இருக்குது. அங்கால இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு இந்த இது இஸ்ரேல் மட்டும்தான், அதுக்குள்ள இருந்து வேறொரு இனக்குழுமம். ஸோ அந்த இனக்குழுமம் என்ன செய்யணும், தன்னை பாதுகாக்கணும்னு சொன்னால் இங்கே தான் ஒரு பலமான அணியா இருக்கணும், ஒரு பலத்தை வெளிப்படுத்தணும். தன்னை பலத்தை வெளிப்படுத்தக்கூடாது தான் என்ன செய்யலாம், இந்த பிராந்தியத்தில் தன்னை இருப்பை பாதுகாக்கலாம். அப்போ அதுக்காக அது தன்னை இருப்பை பாதுகாக்கிறதுக்காக தன்னை பலத்தை பிரயோகிச்சு கொண்டு இருக்கும். ஸோ இஸ்ரேலும் சரி ஈரானும் சரி இந்த இதில் இஸ்ரேலை பொறுத்தவரை இந்த தன்னை பிராந்தியத்தில் தன்னை இருப்பை பாதுகாக்கணும். ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த பிராந்தியத்துல தன்னை சூப்பர் பவரா காட்டணும், நான் தான் பெரியார் என்றதை வெளிப்படுத்தணும் என்ற மும்மனைக்குள்ள இந்த போட்டி நடந்து கொண்டிருக்குது. இப்போ சர்வதேச அளவில் இதை வந்து ஈழத்தமிழர்கள் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம் அப்படிங்கிறது ஈழத்தமிழர் அரசியல் ஏற்படுகிற தாக்கம் என்னவா இருக்கும்? ஈழத்தமிழர் அரசியல்ல நேரடியான தாக்கம் எதுவும் இல்லை. ஏன்னா ஈழத்தமிழ் அரசியலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சர்வதேச அரசியல் தளத்தில் எந்த அளவுக்கு இயங்குறோம்ன்றதுல கேள்விக்குறி. அடுத்து நாங்கள் மேற்காசிய அரசியல், நாங்கள் இன்றைக்கும் எங்களோட அரசியல் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஒரு ஐரோப்பிய மயப்படுத்தப்பட்ட மேற்கு மயப்படுத்தப்பட்ட அரசியலுக்குள்ள எங்களோட புலம்பெயர் அரசியலும் இருக்குது. நாங்கள் இன்றும் மேற்காசியா சார்ந்தோ அந்த நாங்கள் இன்றைக்கு உலக ஒழுங்குண்ட ஆதிக்கம் என்பது மேற்கு மையப்படுத்தினது, அதாவது ஐரோப்பா அமெரிக்கா சார்ந்த மேற்கு மையப்படுத்தினது. ஸோ அந்த மேற்கின்ற எண்ணங்களுக்குள்ளதான் எங்கெண்ட எண்ணங்களும் இருக்குது, எங்கட புலம்பெயர் தளங்களும் அதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுது. ஸோ நாங்கள் மத்திய ஆசியாக்குள்ள இந்த ஒரு நட்பையோ அல்லது அது சார்ந்த ஒரு உறவுலையோ உருவாக்குறதுக்கு தயார் இல்லை. அதன் வெளிப்பாடு தான் கிட்டத்தட்ட என்னது 2009க்கு பிறகு ஐநா மனித உரிமைகள் பேரவை சரி அல்லது 2009க்கு, அதாவது நாங்கள் இன்றைக்கு ஃபீல் பண்றேன், நாங்கள் ஈழத்தமிழர்கள் இன்றைக்கும் ஃபீல் பண்றோம் பலஸ்தீனம் இந்த யுத்தத்தின் இழப்பு பலஸ்தீனம் ஒரு தேசம் இல்லாமல் போயிட போன்னு நாங்கள் ஃபீல் பண்றோம். ஆனால் 2009 நாங்கள் எங்களை இனப்படுகொலை செய்த ராஜபக்சாக்களை வரவேற்று உபசரித்ததுதான் பலஸ்தீனா.
அவர்களுக்கு கிட்டத்தட்ட பலசினத்தில் ஒரு வீதிக்கு பேர் கூட மஹிந்த ராஜபக்ச பேர் இடப்பட்டிருக்குது. அவர்கள் எங்களை பற்றின ஒரு சரியான எண்ணங்களுக்குள்ள இல்லை. நாங்கள் ஒரு தேசிய இனமாக ஒரு இனப்படுகொலைக்குள்ளான சமூகமாக இனப்படுகொலை இந்த விளைவுகளை உணர்ந்தவர்களாக அந்த இனப்படுகொலை சார்ந்து நாங்கள் வாழப்போற சமூகத்தான் நாங்கள் இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு நேரடி தாக்கங்கள் இல்லை. இது சர்வதேச அரசியல் ஏற்படுற அந்த எரிபொருள் பிரச்சனை எங்களுக்கும் நாங்கள் சர்வதேசத்துக்குள்ள பயணிக்கிற பிரச்சனை அடிப்படையில் ஒரு பொருளாதார ரீதியான நெருக்கடிக்குள்ள பொருளாதார பிரச்சனைகளுக்குள்ள நாங்கள் போவோம். அரசியல் இப்ப யாழ் பல்கலைக்கழகத்துல நீங்க விரிவுரையாளரா கொஞ்ச நாள் பணிபுரிஞ்சிருக்கீங்க. உங்களுடைய மாணவர்களுக்கு இலங்கை அரசியல், ஈழத்தமிழர் அரசியல்னு அவர்களுக்கு இந்த 2 அரசியல் குறித்த புரிதலை ஏற்படுத்துவதற்கு நீங்க முயற்சி செஞ்சிருக்கீங்களா? நிச்சயமா. அப்ப நான் இந்த எழுத்துண்ட சாராம்சம் எழுத்துண்ட உருவாக்கணும் அதுதான். புத்தகங்கள் எழுதுறதுக்கான முனைப்பும் அதுதான். என்றால் மாணவர்களுக்கான அறிவூட்டல் என்றது தேவை என்றுதான். அடுத்தது நான் படிப்பிக்கும் போதும் கிட்டத்தட்ட நான் கூடுதலாக என்னுடைய பாடப்பரப்பு அப்படின்னு சொன்னால் சர்வதேச அரசியல். நான் என்ன விரிவுரைகள் சர்வதேச அரசியல் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் சார்ந்த பாடங்கள்லாம் என்னுடைய விரிவுரைகள் இருந்தது. நான் அதை நகர்த்தும் போதும் அதுக்குள்ள எப்படி ஈழத்தமிழை கொண்டலாம், கிட்டத்தட்ட நான் இந்த புத்தகம் உருவாக்கினதுக்கு பின்னாடி நான் படிப்பிச்ச ஒரு பாடம் மேற்காசியாவிற்கு ஒரு பாடம் நான் படிப்பிச்சேன் நான். ஸோ மேற்காசியாவட்டி பாடம் படிப்பிக்கும் போதும் நான் அங்கே என்ன முதன்மைப்படுத்துவேன்னு சொன்னால், அங்கே முதன்மைப்படுத்துகிற பாடம் வரைக்கும் குருதிஸ்தானை பற்றி முதன்மைப்படுத்துவேன். குருதிஸ்தானை பற்றி முதன்மைப்படுத்தி குருதிஸ்தான் யாருன்னு சொல்ல வரைக்கும் போது குருதிஸ்தான்ன்றது எங்களை மாதிரி தான் உண்டு என்று சொல்லி எங்களை பிரச்சனை அங்கே நான் முதன்மைப்படுத்துவேன். நாங்கள் என்னெல்லாம் பிரச்சனைப்பட்டோமோ அதுதான் குருதிஸ்தான் எங்களை பற்றி என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறார்கள், ஈழத்தமிழை பற்றி குருதிஸ்தான் என்னென்று குருது மக்கள் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம், ஸோ நாங்களே அவளை பற்றி புரிஞ்சு கொள்ள வேணும் என்று சொல்லி அதிகம் நான் என்னோட நடைமுறையாக ஈழத்தமிழ் அரசியலை மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக தெளிவுபடுத்துறதான். அடுத்தது இப்போ எங்கள் நினைவேந்தல்கள் வரும்போது அந்த நினைவேந்தல்கள தேவைப்பாடு என்ன, நினைவேந்தல்கள் ஏன் செய்ய வேணும், இல்லை நினைவேந்தல்கள் சொல்ற செய்தி என்ன, அதை நான் ஒரு பல்கலைக்கழக மாணவர்களாக அவர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குது, இந்த ஈழத்தமிழ் அரசியல்ல அவர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குது, ஏன்னா எனக்குள்ள இருக்கிற உணர்வு அதுதான். ஏன்னா நான் படித்த புத்தகங்கள் சரி, நான் வாசித்த விடயங்களும் சரி, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்தில் சில விடயங்களை தட்டி கேட்டதுலையும் சரி, சில மாற்றங்களை ஏற்படுத்திலையும் சரி ஒரு பொறுப்பு இருக்குது. கிட்டத்தட்ட நான் படித்த பள்ளிக்கூடம் அப்படித்தான். நான் படித்த பள்ளிக்கூடம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. கிட்டத்தட்ட தியாக தீபம் திலீவன் எல்லாம் பெரிய பல போராளிகளை உருவாக்கினதான் எங்களோட பள்ளிக்கூடம். ஸோ அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த அடிப்படையிலையும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் அரசியல் பணியை உணர்ந்த அடிப்படையில் நான் மாணவர்களுக்கு சொல்ற விஷயம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு எத்தகைய பணி இருக்குது அந்த அரசியல், அதாவது ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்தில் ஒரு 2 தளம் இருக்கு எங்களுக்கு. ஒன்று நாங்கள் அரசியல் அறிவூற்று தளமாக இருக்கணும், அதே நேரத்தில் எங்களுடைய அரசியல் இயங்கு நிலைக்கான ஒரு பேர் இயக்கமாக இருக்கணும். ஏன்னா மாணவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பங்களாதேஷ் விடுதலை போராட்டத்தில் பங்களாதேஷ் மாணவர்களோட பணி பெரிதான பணியாக இருந்தது. மாணவர்களால் கிட்டத்தட்ட ஒரு இளம் துடிப்பான சமூகம், அது மட்டும் இல்லாமல் ஒரு திரட்சியான சமூகம். என்றால் ஒரு பிறகு நாங்கள் பாடசாலை பருவம் பல்கலைக்கழக பருவம் முடிஞ்சோன்னா நாங்கள் அடுத்த வேலையை போயிடுவோம். வேலையை போன அப்புறம் எங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூ அந்த கமிட்மெண்ட்ஸில் போயிடுவோம். நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற காலமும் அதில் திரளாக இருக்கிற காலமும் இந்த பல்கலைக்கழக காலம் தான். ஸோ இதை நாங்கள் பயன்படுத்தணும் சமூகத்துக்காக. அடுத்த நான் படிக்கிறது இந்த சமூகத்தின் வரியிலேருந்து நான் படிக்கிறேன். ஸோ எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது என்ற அந்த தரங்களை நான் அடிக்கடி இந்த மாணவர்கள் சொல்கிற விஷயமா இருந்தது. அனுரகுமார திசாநாயக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம், ஈழத்தமிழ் அரசியல் தலைவர்கள் தொடர்ச்சியாக ஈழத்தமிழ் சமூகத்தை ஏமாற்றி விட்டார்கள், சிங்கள அடிமைகளாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அதனால நம்ம சிங்களருக்கே நம்ம ஓட்டு போட்டுடலான்னு இந்த மக்கள் வாக்களித்தார்கள் அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டுச்சு. அனுரகுமார திசாநாயக ஒரு பாரிய வெற்றியை தமிழ் மக்களிடமிருந்து பெற்ற போது அப்படின்னு சொன்னா, தமிழ் சமூகத்திற்கு ஒரு புதிய தலைமை உருவாக்கப்படணுமா? நிச்சயமாக. கிட்டத்தட்ட என்ன சொல்றது, எங்கள்கிட்ட ஒரு மரபு நாங்கள் தவிர்த்தும் பெற முடியாமல் இருக்கிறோம். கிட்டத்தட்ட என்னென்னு சொன்னால் 2001ஆம் ஆண்டு தமிழோட விடுதலை போராட்டத்தால் கட்டமைக்கப்பட்டது தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டு ஆயுதப்போராட்டம் மௌனிக்கப்பட்டது பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற வடிவத்துக்குள்ள அந்த எண்ணம் இருக்கையில் 2001ஆம் ஆண்டு விடுதலை போராட்டத்தால் கட்டமைக்கப்பட்ட எண்ணங்கள் 2009க்கு பிறகு இல்லை. ஆனால் எங்களால் அதை விட்டு வெளியாக வர முடியலை. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த அமைப்பில் நாங்கள் போயிட்டுது. ஸோ அவர்கள் கட்டித்த அந்த கட்டமைப்பாவது நாங்கள் அதை வச்சுக்காதாவது எங்களை அரசியலை செய்யணும். நாங்கள் அதை நிராகரிக்கிறன்றது, நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நிராகரிக்கிறன்றது எங்களுடைய விடுதலை போராட்டத்தை நிராகரிக்கிற மாதிரி போயிடுமோன்ற எண்ணங்களுக்குள்ளே தான் எங்கள் மக்கள் இருந்தவர்கள். அதனால் என்ன செய்வார்கள் சொன்னால்,
அவர்கள் ஏமாற்றார்கள், அதாவது தமிழ் அரசியல் கட்சிகள் ஏமாற்றார்கள் என்று தெரிஞ்சு கொண்டு என்ன செய்ததுன்னு சொன்னா மக்கள் திருப்பி கூட்டமைப்புக்கு வாக்களிக்கிற ஒரு மரபு கொண்டு இருந்தது. ஆனால் 2018க்கு பிறகு அந்த சூழல் ஒன்று மாறிக்குது. கிட்டத்தட்ட 2009 கூட்டமைப்பிலிருந்து வெளியால வந்த தமிழ் கேந்திரவார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து ஒரு தமிழ் தேசியத்தின் ஒரு ஒரு உயிர்ப்போன ஒரு அரசியலை பண்ணி வந்தார்கள். கிட்டத்தட்ட எப்படி இங்க சீமான் அவர்களுடைய அரசியல் தமிழ் தேசிய அரசியலை இன்றைக்கு 2010களுக்கு பிறகு தமிழகத்துக்குள்ள ஒரு தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்திச்சதோ அத்தகைய ஒரு செயற்பாடு தான் கேந்திரமார் அவர்கள் செய்திருந்தார். ஸோ அது அந்த பின்னணி 2018 சின்ன ஒரு மாற்றம் வந்துச்சுது. கிட்டத்தட்ட உள்ளாட்சி தேர்தலில் கேந்திரமார் அணி ஒன்று பெரிய வெற்றியை பெற்றுச்சுது. ஒரு எதிர் அரசியல் தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள ஒரு போட்டி அரசியல் சக்தியாக வளர்த்தி விட்டார்கள். அதே சந்தர்ப்பத்தில் 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலையும் கிட்டத்தட்ட 2 ஆசனங்களை பெற்று ஒரு ஒரு அடித்தளத்தை வழங்கினார்கள். ஆனால் என்ன பிரச்சனை, தமிழ் தேச மக்கள் முன்னணியை பொறுத்த வரைக்கும் அந்த எதிர்த்து நின்று கதை கேட்க அவர்கள் செய்த வீரியம், அவர்கள் 2 ஆசனத்தை பெற்ற பிறகு அது போதிய அளவில் இல்லையோ என்ற எண்ணம் மக்களுக்கு வந்துட்டது. ஸோ அந்த எண்ணங்கள் என்ன செய்து சொன்னால், இப்போ நாங்கள் கூட்டமைப்புகளை மாற்றிச்சுது. ஓகே, நாங்கள் முன்னணியை நாங்கள் மாற்றா பார்த்தோம். ஸோ முன்னணிக்கு ஆதரவளித்தோம். ஆனால் முன்னணியும் என்ன செஞ்சுது, ஆசனங்களை பெற்ற அப்புறம் அந்த உயிர்ப்பு நாங்கள் ஒரு பெரிய கனவோட இருக்கிறோம் தானே. ஸோ அந்த கனவுக்கு பெரிய அடிகள் வைக்கணும். ஸோ நாங்கள் ஊந்து போனால் முடியாது. ஆனால் இவரோட ஊந்து போகிறன்றது மக்களுக்கு ஒரு திருப்பி ஒரு சலிப்பு வந்துட்டு. அடுத்தது எங்கள்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், தனியாக இப்போ எங்கள்கிட்ட கட்சியில் எப்படி பார்க்கணும்னு சொன்னால், கிட்டத்தட்ட நாங்கள் தேர்தல் காலங்களில் தமிழ் தேசியம் பேசினா காணும், தமிழ் தேசியத்துக்கான செயற்பாட்டு பொறிமுறை எங்கள்கிட்ட இல்லை. தமிழ் தேசியம் தனி அரசியல் பொறி இல்லை, எங்களோட வாழ்வியல் பொறி, எங்களோட பொருளாதாரம் சார்ந்த பொறி, எங்களோட பண்பாடு சார்ந்தது, எங்களோட இருப்பு சார்ந்த ஒரு விஷயம். ஆனால் எங்கள்ட அரசியலுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, தமிழ் தேசியம் வெறுமனவே தேர்தல் பிரச்சாரம். அதாவது எங்களுக்கான அரசியல் தீர்வு மட்டும்தான் தமிழ் தேசியம் என்ற உரையாடலுக்குள்ள இருக்குது. அப்போ எங்கள்ட பொருளாதாரத்தை பற்றி எங்கள்ட கட்சிகள் கவனிக்கிறேல, எங்களோட மக்களோட இருப்பியல் சார்ந்து மக்கள் எங்களோட அரசியல் கட்சிகள் கவனிக்கிறேல, தனி அது அரசியலை மட்டும் பாக்கினான். ஸோ இந்த சலிப்புகள்லாம் ஏதோ எங்களுக்கு இப்போ எங்கள் மக்களை பொறுத்தவரை வாழ்வு தேவைதானே. ஸோ அந்த சலிப்புகளோட உச்சம்தான் என்ன நடந்ததுன்னு சொன்னால், திசை திருப்பப்பட்டது மக்கள். ஓகே என்று சொன்னால் எங்களோட பொருளாதாரம் இருப்பு தேவை, எங்களோட கட்சிகள் பொருளாதாரத்தை பற்றி எங்களோட மக்களோட பொருளாதாரத்தை பற்றி ஒன்றுமே சிந்திக்குது இல்லை. கிட்டத்தட்ட 2022 நாடு இலங்கை முழுக்க பெரிய பொருளாதார நெருக்கடி போனது. அப்ப அந்த நெருக்கடி கண்டிப்பா வடகிழக்கு மக்களையும் பாதிக்கும். நாங்க வந்து அந்த பிரதேச அந்த நாட்டுக்குள்ள வாழ்ற மக்கள் தானே, ஸோ எங்களுக்கும் அது பாதிச்சது. ஸோ அந்த சூழல்ல தான் மக்கள் ஓகே எங்களுக்கு மாற்று ஒன்று தேவை. நாங்கள் உலகாலம் பார்த்த சாத்தான்கள் எல்லாம் யாரு, அந்த மாற்று புதிய தமிழ் தரப்பா இல்லாம ஒரு சிங்கள தரப்பை தேர்வு செய்வது எப்படி சரியா இருக்கும்? புதிய தமிழ் தரப்பு புலியான தெரிவு, அதெல்லாம் மாட்டுக்கிறது இல்லை. அனுராக் வெற்றி பெறுவார்ன்றதுல துளியின் நாங்கள் நம்பிக்கை இருக்கையில கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். தேர்தல் செப்டம்பர் தேர்தல் நடந்தது. பிப்ரவரி மாதம் இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் அனுராக் நாயக்கா. அப்போது நாங்கள் கூடுதலாளின கட்டுறோம் அப்படின்னு சொன்னால், இந்தியா இப்படி தவறாக யோசிக்குது, இந்தியா இன்னும் இலங்கையை புரிஞ்சு கொள்ள இல்லை, இலங்கையை புரிஞ்சு கொள்ளாண்ட பலன்தான் அவர்கள் ஜெயிக்க முடியாத ஒரு தலைவரை அழைக்கிறார்கள் என்ற மாதிரி தான் நாங்கள் எழுதின அகற்றுறேன். ஆனால் விளைவு அப்படி இல்லை, விளைவு மாறித்தான் வந்தது. கிட்டத்தட்ட 40% வாக்களை போயிட்டு ஜெயிச்சிருந்தேன். ஸோ எங்கெண்ட எண்ணங்களுக்குள்ளேயும் இதை நாங்கள் மாற்றா பார்க்கல. அதான் உண்மை. புதிய தலைமை அப்படின்னு கண்ணு கட்டின தூரத்தில் ஏதாவது தென்படாத சூழல்லாம் எங்கட மக்கள் இந்த வறுமை தென்படாத சூழல்லாம் மக்கள் இதெல்லாம் மாற்றா பார்த்தார்கள். அது பிழை, ஆனால் மாற்றா பார்த்தார்கள். ஆனால் அது பிழை என்றதை குறுகின காலத்தில் கிட்டத்தட்ட என்ன, நாங்கள் 2024 நவம்பரில் தேர்தல் நடந்தது, பாராளுமன்ற தேர்தல். அதில் பெரும்பான்மையாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிச்சிருந்தார்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கு ஜூன் மாதம் 6 மாதம் இடைவெளியில் நாங்கள் செய்தது பிள்ளை, இவர்கள் மாற்று அல்ல, எங்களுக்கு இவர்கள் மாற்று அல்ல என்று தெரிஞ்சு கொண்டு எங்களுக்கு மாற்றே வேண்டாம், நாங்கள் இப்போ என்ன துன்பத்தை அனுபவிச்சாலும் அது தமிழ் தேசிய முலாம் பூசப்பட்ட கட்சிகள்கிட்ட இருந்து துன்பத்தை அனுபவிப்போம். உங்களை போன்ற அறிவு தளத்தில் இயங்குகிற அரசியல் ஆய்வாளர்களாக இருக்கிற மாணவர்களோடு பயணிக்கிறவர்கள் அப்படியான ஒரு புதிய தலைமையை உருவாக்குவதற்கு, இளைய தலைமுறை பிள்ளைகளை கண்டெடுப்பதற்கான முயற்சியில் ஏன் இறங்கலை? இல்லை, என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கிட்டத்தட்ட இந்த பொது வேட்பாளர் அது புது முயற்சி தான். பொது வேட்பாளர் வந்து பொது வேட்பாளர் பிரேரிச்ச பொது வேட்பாளர் உன்னகத்தினது கட்சிகள் அல்ல.
அது முற்றுமுழுதாக சிவில் சமூக செயற்பாடு. ஈழத்தமிழ் அரசியல்ல இந்த பொது வேட்பாளர் சார்ந்த நகர்வே புது முயற்சி தான். கிட்டத்தட்ட அதுல எப்படி நகர்ந்துனாங்கன்னு சொன்னால், அது அரசியல் கட்சிகள் அதை எடுக்கல, அது அரசியல் கட்சிகள் முன்னப்படுத்தல, அதை முன்னப்படுத்தினா சிவில் சமூகங்கள் தான். சரி, சிவில் சமூகம் கூட்டா சேர்ந்து, வடகிழக்கு சிவில் சமூகம் கூட்டா சேர்ந்து ஒரு தங்களை ஒரு தமிழ் சிவில் சமூக கட்டமைப்பாக உருவாக்கி, பிறகு அவர்கள் இந்த கொள்கை இணங்கி வாராக்கெல்லாம் வாங்குவோம்னு சொல்லி அரசியல் கட்சியில கூப்பிட்டு, அரசியல் 6 கட்சி வந்துச்சுன்னா இங்க இருந்து சிவில் சமூகத்துல இருந்து 6 பிரதிநிதிகள் சேர்ந்து ஒரு பொது கட்டமைப்பாக உருவாக்கித்தான் இதை முன்னகர்த்திருந்தாங்க. இது ஒரு புது முயற்சியா தான் செய்தாங்க. அந்த முயற்சி என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு ஒரு குறுகின காலத்துக்குள்ள, ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் முடியுது, செப்டம்பர் முடிஞ்ச ஒரு 2 வீக்ஸுக்குள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வருது. 2 வீக்ஸுக்குள்ள எங்களால் டக்குன்னு என்ன செய்ய முடியல. இப்ப நாங்கள் அதை தொடர்ச்சியாக தக்க வைக்கணும்னு சொன்னால் பாராளுமன்றத்தை நாங்கள் சந்திச்சிருக்கணும். ஆனால் எங்களை இந்த 2 வீக்ஸுக்குள்ள இந்த பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்கான சூழல்களுக்கு இருக்கல. ஏன்னு சொன்னால், அந்த பொதுக்கட்டமைப்புக்குள்ள இணைஞ்சது யாருன்னு சொன்னால் பழைய கட்சிகள்லாம். அந்த கட்சிகள்கிட்ட எங்கள்கிட்ட சிவில் சமூகம் ஒரு கோரிக்கை வச்சு சொன்னால், தோத்தரணி வர வேண்டாம், பழையக்க வர வேண்டாம், ஏன்னா உங்களை வேணாலும் மக்கள் நிராகரிக்கணும், ஆனால் உங்களோட கட்சிகள் இருக்கட்டும், உங்களோட கட்சியிலும் இளம் ரத்தம் இருக்குது, சிறப்பான விஷயங்கள். கிட்டத்தட்ட இபிஆர் ரோசன் சொல்லிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, இளம் செயற்பாடுறார்கள், துடிப்பான செயற்பாடுறார்கள். ஸோ எங்களை சிவில் சமூகம் வச்ச கோரிக்கை என்னன்னு சொன்னால், பழைய நீங்கள் அதாவது 2 முடிவுக்கு மேலே தோத்துட்டீங்க, ஸோ நீங்கள் வேண்டாம், உங்களுடைய கட்சியில் இருக்கிற இளம் வேட்பாளரை முன்னிறுத்தி நாங்கள் ஒரு பொது கட்டமைப்பு, அந்த ஜனாதிபதி எப்படி பொது வேட்பாளர் நிறுத்தினமோ அப்படியே இந்த பாராளுமன்றத்திலையும் அப்படி ஒரு இளம் ரத்தத்துக்கு கூட நடத்துவோம்னு சொல்லி. ஆனால் எங்களுடைய பழைய அரசியல் தரப்பினரால அதை ஏற்றுக்கொள்ள விரும்பல. ஏன்னா அவர்கள் யோசிச்சு சொன்னால், அந்த பொது வேட்பாளரை கிடைக்கப்பட்ட வெற்றியை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்வோம், அதாவது மக்கள்கிட்ட திருப்பி நாங்கள் போய் நாங்களே பாராளுமன்றத்தை ஜெயிச்சிருவோம் ஒரு நப்பாசை. அந்த நப்பாசை அளவைக்கு அந்த நாங்கள் சொன்ன புதுவாக்களை ஏற்றுக்கொள்வோம் என்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. அதாவது அந்த பொதுக்கட்டமை உடைச்சு கொண்டார்கள். ஸோ பொதுக்கட்டமை உடைச்சு கொண்ட பிறகு கிட்டத்தட்ட என்ன சொல்றது, சிவில் சமூகம் பின்வாங்குற, சிவில் சமூகம்ன்றது நாங்கள் அரசியலுக்கு புதுகியவர்கள், அடுத்து நாங்கள் அரசியல் கட்சியாகவும் இயங்க முடியாதுங்கிறால, நாங்கள் என்ன சொல்றது, கட்சிகளை வளர்ச்சி கொண்டு செய்ய முடியும், அரசியலா கட்சியாக இயங்க முடியாது. ஸோ அதுல ஏற்பட்ட ஒரு சரிவு சிவில் சமூகம் ஒரு பின்வாங்க நிலைமையில இருக்குது. ஆனால் உரையால் வருகின்றது, அதெல்லாம் மாட்டிக்கிறது இல்லை. உரையால் வருகின்றால் எங்களை பொது வேட்பாளர் அனுபவத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த கட்டமைக்கப்பட்ட சிவில் சமூக கட்டமைப்புகள் மீள ஒரு அடிமட்டத்திலிருந்து வருவோம். பொது வேட்பாளரை பொறுத்தவரை பொது வேட்பாளர்கள் மேல்மட்டத்திலிருந்து இணைஞ்சதால அது சடுதியா உடைகிற சூழல் ஒன்று உருவாயிட்டுது. ஸோ இப்போ நாங்கள் நிதானமாக, அதாவது தேர்தலை மையப்படுத்தி இயங்கக்கூடாது, நாங்கள் அதில் தான் தெளிவாக இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் பொது ஜனாதிபதி தேர்தல் மையப்படுத்தி இயங்கினோம், அப்புறம் உடைஞ்சது பாராளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி இயங்க முடியாமல் தான் உடைஞ்சினாங்க. ஸோ நாங்கள் சடுதியான இன்னொரு தேர்தலுக்கான ஒரு பொறிமுறை இல்லாமல் நாங்கள் இனியொரு தேர்தல் கிட்டத்தட்ட நீண்ட காலம் இருக்குது. அதுக்காக நாங்கள் ஒரு கீழ்மட்டத்திலிருந்து கிராமங்களுக்கு கூட போய் கிராமங்கள்ல கிராம சங்கங்களை இணைச்சு அங்கிருந்து இணைச்சு கதைச்சு உரையாடி வந்து ஒரு கட்டமைப்பா இணங்குவோம் என்றால் கிட்டத்தட்ட நாங்கள் சரியான தெரிவுகளை செய்ய முடியும். கீழ்மட்டத்தை சரியான என்றால் எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட போறதுக்கும் பெரிய பிரச்சனை. சிவில் சமூகமாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, யாருமே மக்கள்கிட்ட போறதில்லை, அதான் பெரிய பிரச்சனை. அதெல்லாம் மக்களும் இன்றைக்கு இல்லை. இப்ப நான் இந்த கேள்வியை எழுப்புறதுக்கு காரணம் தேர்தல் அரசியலை முன்வைத்து இல்லை. நாளைக்கு இலங்கையில இருக்கிற ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தணும், இந்தியா விரும்புது அப்படின்னு சொன்னா சிங்கள தரப்பை அழைச்சா, இப்ப இன்னைக்கு அனுரகுமார திசாநாயக்கா வருவாரு. தமிழ் தரப்பை அழைத்தால் யார் வருவா? இதுதான் அதற்கான ஆள் இல்ல. அதற்காகத்தான் நான் அந்த ஒரு புதிய தலைமையா உருவாக்கணுமா இல்லையான்னு நான் கேட்கிறேன். நிச்சயமா பழைய தேர்தல் களத்தை முன் வச்சே ஒரு தலைமையை உருவாக்கணும்னு விரும்புறது இல்லை. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் நலனை பாதுகாப்பதற்கான ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சப்பட்ட இலக்குகளை கொண்ட ஒரு புதிய தலைமையை உருவாக்கணும். எங்கிட்ட அரசியல் எங்க இருக்குன்னு சொன்னால், இந்த கட்சி சார்ந்த அரசியலுக்குள்ள நாங்கள் ஆழமா பிணைஞ்சதால நாங்கள் எங்களோட சிந்தனைகளும் கட்சிகள் சார்ந்த அரசியலுக்குள்ளதான் இருக்குது. ஆனா கட்சிகள் என்னமா யோசிக்கணும்னு சொன்னால், கட்சிகள் தேர்தல் என்ன சொன்னால் கட்சிகளுக்கு தேர்தல் நலன் தான் நாங்கள் இருக்கும், அது இயக்கங்கள் இல்லை, அது தேர்தல் நலன் சார்ந்த விஷயங்கள். ஸோ அந்த முரண்பாட்டுகளால தான் எங்கிட்ட தோல்விகள் இருக்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்றோம். ஸோ நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறது, நாங்கள் தேவைப்படுறோன்னு சொல்லி நாங்கள் உருவாக்க முற்படுறோம் அப்படின்னு சொன்னால் பொது கட்டமைப்பு, அது தேர்தல் இலக்கு இல்லை, அதுக்கு தேர்தல் இலக்கு இருக்காது. அது தேர்தல் தீர்மானிக்கும், அது யார் வரணும்னு தீர்மானிக்கும். ஆனால் அது தேர்தலில் போட்டியிட போறது இல்லை, அது பொது கட்டமைப்பாக இருக்கும். மக்கள் தலைமையாக ஒரு மக்கள்கிட்ட சிவில் சமூகத்துக்கின்ற ஒரு கூட்டிணைவான ஒரு பொது இயக்கத்துக்கான ஒரு முனைப்பைத்தான் இப்ப நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். அது விரைவில் சாத்தியமாகவும் நம்புறோம். ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா ஈழத்தமிழர்கள் 3 புலங்களில் சிதைஞ்சு கிடக்குறாங்க. ஒன்று
அகதிகளாக இந்தியாவில் வந்து சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. புலம்பெயர்ந்து பல்வேறு நாடுகளில் ஈழத்தமிழர்கள் வாழ்கிறாங்க. தாயகத்தில் வாழுகிற ஈழத்தமிழர்கள்னு 3 ஈழத்தமிழர்களாக இருக்காங்க. இந்த அரசியல் செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த 3 புலத்து தமிழர்களையும் ஒருங்கிணைஞ்சு செயல்படுறது இல்லை. அப்போ என் போன்றவர்கள் என்ன உங்களை போன்ற ஒரு அரசியல் ஆய்வாளர்களுக்கு முன்வைக்க விரும்புகிறோம் அப்படின்னா, இந்த 3 புலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் ஒருங்கிணைச்சு செயல்படுகிற ஒரு புது தலைமை உருவாகணும் அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன். நிச்சயமா நன்றி. உண்மையில இந்த எண்ணத்துக்கு நன்றி. இதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம். இப்படி ஒரு செயற்பாடு தான். கிட்டத்தட்ட நாங்களும் சில புலம்பெயர் தலங்களோட உரையாடும் போதும் அவர்களும் முன்னைக்கிற கோரிக்கையாக தான். கிட்டத்தட்ட என்ன சொல்றது, நாங்கள் இப்போ இன்றைக்கு ஒரு புது ஜெனரேஷன் வந்துட்டு, இப்போ புலம்பெயர் தளத்துலையும் சரி, இங்கே எங்கள்கிட்ட தமிழகத்துலையும் சரி, எல்லாம் தாயத்துலையும் புது ஜெனரேஷன் வந்துட்டு. இந்த புது ஜெனரேஷனுக்குள்ள ஒரு கூட்டணி தேவை. ஏன்னா புது ஜெனரேஷன் புதுசாக சிந்திக்கும். ஸோ அந்த சிந்தனைகளுக்குள்ளாக நாங்கள் ஒரு புதிய கூட்டணியை செயற்படுவோம் என்ற எண்ணங்கள்லாம் உரையாடப்படுற கிட்டத்தட்ட ஒரு அனைத்து பிள்ளைகளாக மாணவனுடைய கட்டமைப்பு அல்லது பொதுவான ஒரு பிறந்த தளத்தில் இயங்குகிற கருத்தியல் கட்டமைப்புகள் அல்லது பல்கலைக்கழக விரிவுரையாளர் சார்ந்த கட்டமைப்புன்னு சொல்லி சில எண்ணங்கள் உரையாடப்பட்டு கொண்டு இருக்குது. அநேகமாக ஒரு விரைவில் நாங்கள் ஒரு புதியமான ஒரு இயங்கு நிலைக்குள்ள போவோம்னு நம்புகிறோம். எங்களுடைய சோழன் சொல்வீச்சு வலையொலிக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்து ஈழ அரசியல் குறித்தும் சர்வதேச அரசியல் குறித்தும் ஒரு விரிவான பார்வையை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி.